நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம காங் இருக்கால, நம்ம காங்கு அந்த ரெண்டு பேரையும், அதாவது அந்த ரெண்டு டெவில்ஸ், ஒருத்த ஒயிட் டெவில், இன்னொருத்த எர்த் டெவில், இவங்க ரெண்டு பேரும் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பான். அவனுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கும். அந்த காரணத்தினால நடக்கவே முடியாம அந்த ஃபாரஸ்ட்லயே மயக்கப்பட்டு விழுந்துருவான். அப்ப அவனை எப்பவே பின்தொடர்ந்துட்டு இருக்க நம்ம லானக்கா இருக்கல, அதுதான் இவனை கூட்டி கொண்டு போய் வேற இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும். இப்ப அந்த லானக்கா தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்ச உடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம காங் தானாவே எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். போயிட்டு நேரா ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். இப்ப நம்ம காங் இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த ஆலியன்ஸ் இருக்கானுங்கல்ல, அதாவது ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன், அவங்களுக்கு கீழ இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் அனுப்பிச்சு எல்லா டிராகன் மவுண்டையும் மொத்தமா அட்டாக் பண்ண சொல்லிருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்காக பேக்மா வேலை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரோட சண்டைக்கு நடுவுல ஒருத்தவங்க குறுக்க வருவாங்க. அது யார் அப்படின்னா அவங்க தான் ஐஸ் ஜேட் எம்பரஸ். இவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி டீமன் கல்ட்டோட நடந்த சண்டையில சண்டை போட்டவங்க. இவங்க எல்லாரும் சேஜஸ்னு சொல்லுவாங்க. அந்த சேஜ பார்த்த உடனே அங்க வந்த ஆலியன்ஸ்ல வந்தவங்க எல்லாருமே ரொம்ப பயந்து போய் அங்க இருந்து அப்படியே திரும்பி ஓடிடுவாங்க. எவனும் எந்த சண்டையும் போட மாட்டாங்க. இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போணும். இப்போ இது வந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த சாப்டர் ஆரம்பிச்சதும் இந்த ஸ்கை வேலி மவுண்டன்ல இருக்கிற ஹியோல்பிக்கு இத பத்தின எல்லா தகவலும் போயிடும். இப்ப அவன்கிட்ட போய் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சண்டை போட போறவங்க எல்லாரும் அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இப்ப சண்டையிலே கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்றது தெரியல அப்படின்றத பத்தி தான் சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே ஹியோல்பிக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அவன் குவான்சாவை பத்தி கேட்பான். இவனுங்க நமக்கு கீழே வேலை பார்க்கறத விட்டுட்டு நமக்கு கிட்டே சொல்றானுங்க இந்த மாதிரி சண்டையில கலந்துக்க முடியாது அப்படின்னு. இதை நீ எதிர்பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது குவான்சா இல்ல நான் இதை எதிர்பார்க்கலதான், இது எனக்குமே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஏன் அப்படின்னா இவ்வளவு தூரம் எல்லாரும் கிளம்பி எல்லோ டிராகன் மவுண்டன் வரைக்கும் போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் இல்ல இது வேணா இந்த சண்டையில நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றது கண்டிப்பா டவுட்டா தான் இருக்கும். ஆனா யார் வந்தா என்ன ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்ப ஐஸ்ஜேடி எம்பரஸ் வந்தது பத்தி எல்லாம் ரிப்போர்ட் பண்ணாததுனால உண்மையிலே சேஜஸ் கலந்துக்கிட்டாங்களா இல்லையான்றது இந்த குவான்சாவுக்கு தெரியாது. இப்ப இத பத்தி நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இந்த குவான்சாவும் சொல்லுவான். ஆனா இந்த ஹியோல்பி இல்ல வேணாம், இனிமேல் எல்லாத்தையும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்றேன். ஏன்னா இதுக்கப்புறமும் அந்த சென்ட்ரல் பிளேன்ல இருக்கிறவங்களை விட்டு வைக்கிறது சரி வராது. அவங்களுக்கு நான் யாருன்றத காட்டும்ல, அவங்கள்ட்ட காட்டிட்டு நேரா நான் அந்த எல்லோ டிராகன் மவுண்டனுக்கு நானே கிளம்பி போறேன். அங்க போய் அந்த காங்கிரியம் கூட அந்த சண்டை அதை நானே சுமூகமா முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். இதோட எல்லா பிரச்சனையும் மொத்தமா முடிச்சிடலாம். கண்டிப்பா 7 டெவில்ஸ் இல்ல 5 டெவில்ஸ் என் கூட கண்டிப்பா வருவானுங்க. ஏன்னா அந்த 2 டெவில்ஸும் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்காக பழி வாங்கணுன்றதுக்காகவே வருவானுங்க. அப்ப எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு சொல்லுவான். அப்ப உடனே குவான்சாவும் கேப்பா, இதெல்லாம் கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி இருக்கே, இப்பவே இது எல்லாத்தையும் பண்ணணுமான்னு கேட்கும்போது அப்ப இந்த ஹியோல்பி சொல்லுவான், நம்மளோட அல்டிமேட்டான கோல் அந்த சேஜஸ் தான். அந்த முட்டாள் சேஜஸ் என்ன பண்ண போறானுங்க அப்படின்றத பொறுத்து தான். இப்ப நம்ம பேக்மா வேலையை மொத்தமா அழிச்சிட்டா அப்ப அந்த சேஜஸ்லாம் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுப்பானுங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்குன்னு சொல்லுவா. உன்ட்ட வேற எந்த பிளானும் இல்லனா நான் இப்பவே கிளம்புறேன், என்னோட பிளான் ஆரம்பிக்கிறேன், நம்ம ஹியோல்பி கிளம்புறதுக்கு ரெடி ஆவா. ஆனா அப்ப இன்னொருத்த வந்து சொல்லுவா, ஒரு முக்கியமான 2 பேரு நம்மள பாக்குறதுக்காக ஸ்கை வேலி மவுண்டனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அது வேற யாரும் இல்ல, ஒன்னு யோங்பி, இன்னொன்னு அந்த ப்ரூட்டல் கிங், அந்த காரியோட தாத்தா. இவங்க 2 பேர் வந்தத பத்தி சொன்ன உடனே குவான்சாவுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த சேஜஸ் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் பயந்துகிட்டே இருந்தா. இப்ப அவங்களே வந்துட்டாங்க. இப்ப இந்த சேஜஸ் எல்லாரும் அவங்களுக்கு தனியா ஸ்டேஜ் டெக்னிக்ஸ்னு ஒன்னு வச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத இந்த குவான்சாவால பிரெடிக்ட் பண்ண முடியாது. அவன் நிறைய விஷயத்தை பிரெடிக்ட் பண்ணுவான், ஆனா இவங்கள பிரெடிக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் தன்னந்தனியா எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டே இருப்பான். இப்ப இவனுங்க உள்ள போய் சொல்லிட்டு வர வரைக்கும் இவங்க 2 பேரும் வெளில வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள போய் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளுங்களா கூட்டிட்டு உள்ள போவானுங்க. அப்ப இவங்க 2 பேரும் உள்ள போனதும் சுத்தி இருக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இவங்க 2 பேரும் என்ன பாப்பாங்க, அதுலயே முக்கியமா அந்த 7 டெவில்ஸ் இருக்கானுங்க, அதாவது 5 டெவில்ஸ், அவனுங்க எல்லாம் மிச்சம் இருக்கிற 3 பேர் இங்க இருப்பானுங்க. அவங்களோட இத பார்த்துட்டு அப்ப இவங்க தான் அந்த ஹீரோஸ், அந்த டீமனிக்கல்ட்டோட சண்டை போட்ட ஹீரோஸ். இவங்கள பாக்குறதுக்கு ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்ப அந்த டோகியோட சித்தப்பா இருப்பார்ல, அவர் வந்து சொல்லுவாரு, அவங்க பாக்குறதுக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனா அவங்க எல்லாரும் அப்ப எப்படி சண்டை போட்டாங்க அப்படின்ற கதைகளை கேட்டுதான் நானா வளர்ந்தேன். எனக்கு நல்லா தெரியும் அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு. இப்ப இதெல்லாத்தையும் சொன்ன உடனே இவங்களுக்கு கிளம்புவானுங்க. அப்படியா சரி செக் பண்ணி பாத்துருவோம், எப்படி இருந்தாலும் வரதானே போறாங்க, அவங்க உண்மையிலே ஹீரோஸ் தானா, அந்த நேம்க்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா, அந்த அளவுக்கு சண்டை போடுறாங்களான்றத நம்மளே செக் பண்ணி பாத்துருவோம். இவங்க எல்லாரும் கிளம்புவானுங்க. அதை பார்த்த உடனே அந்த டைரக்டர் கேட்பாரு, என்னாச்சு எங்க போறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையேன்னு கேட்கும்போது அல்டிமேட் ஒன் இவங்க 2 பேர் வந்ததை பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாரு. கண்டிப்பா இவங்க 2 பேரும் இங்க இருந்து உயிரோட திரும்பி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்துல இருந்து போவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் உள்ள போனதை பார்த்த உடனே அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஏதோ சண்டைக்கு ரெடி ஆகிற மாதிரி ரெடியா இருப்பாங்க. அதை பார்த்தது யோங்பிக்கும் ப்ரூட்டல் கிங்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உள்ள போவாங்க. ஏன்னா அதை பத்தி உங்களுக்கு பெருசா கவலை இல்ல. இப்ப தண்டர் டெவில் தான் இவங்க கிட்ட வணக்கத்தை சொல்லி உங்களுக்கு உள்ள கூட்டிட்டு போவா. இப்ப நேரா நம்ம அந்த ஹியோல்பி இந்த ரூம் கூட்டிட்டு போயிருவா. அங்க போன உடனே ஃபுல்லா இருட்டா இருக்கும். உள்ள போனதும் அந்த தண்டர் டெவில் உள் பக்கமா கதவை சாத்திடுவா. அப்ப அந்த ஹியோல்பி சொல்லுவா, வாங்க வாங்க நீங்களாவே உங்களோட சாவ தேடி வந்துட்டீங்களே அப்படின்னு. பார்த்தா டக்கு அங்க இருக்கிற எலைட்டான சோல்ஜர்ஸ் எல்லாரும் இவங்க 2 பேரையும் சுத்து போட்டுருவாங்க. மொத்தமா எல்லாரும் இங்க தான் இருப்பாங்க. அதோட அந்த 3 டெவில்ஸும் இங்க தான் இருப்பானுங்க. இப்ப இத பார்த்த உடனே யோங்பி சொல்லுவாரு, அப்ப இப்படிதான் நீங்க நடந்துக்க போறீங்களா, சரி பரவாயில்ல அப்படின்னு. இவங்க எல்லாரும் எல்லா டைரக்ஷன்ல இருந்து மொத்தமா அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க. இவங்க எல்லாரும் பக்கத்துல வந்துருவாங்க. அப்பயும் கூட இவங்க 2 பேரும் அப்படியே தான் நிப்பாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம யோங்பி அப்பதான் தன்னோட கையில வச்சிருக்க ஒரு குச்சி இருக்குல்ல, அதை வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு ஸ்லாஷ் அது பண்ண உடனே எல்லா பக்கமும் அவரோட கீ ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அங்க இருக்கவங்க எல்லாருமே சாக ஆரம்பிப்பாங்க. வெறும் ஒரே ஒரு அட்டாக் தான். அந்த ஒரு அட்டாக்கு எல்லாரும் சாக ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் ஹியோல்பி இருக்கால, அவனே அவரோட சேர்ல இருந்து எந்திரிக்க வேண்டியதா போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்கும். மொத்த ஸ்கை வேலி மவுண்டனும் அதர் அளவுக்கு ஒரு அட்டாக். இப்ப இந்த ஒரு அட்டாக் முடிஞ்ச உடனே அங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. அப்பயும் இவங்க 2 பேரும் அப்படியே தான் நிப்பாங்க, அதே பொசிஷன்ல அப்படியே நிப்பாங்க. அப்ப உடனே இந்த ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு, நீ எதுக்காக இவ்வளவு பண்ண, எப்படி இருந்தாலும் இது எல்லாமே ஹாலுசினேஷன் தானே அப்படின்னு.
எனக்கும் தெரியும் தான். ஆனா அவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளும் ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஜஸ்ட் நான் யாருன்றதை காட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த யோம்பி சொல்லுவான். இப்போ இதை பண்ணி முடிச்ச உடனே அங்க இறந்து கிடக்கிறவங்க எல்லாருமே டக்குன்னு மறைஞ்சிருவாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு ஹாலுசினேஷன் தான். இத ஒரு பெரிய பேரியர் வச்சு ஒரு பெரிய ஸ்பெல் வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. இப்போ இது முடிஞ்ச உடனே அந்த இருக்கிற சவுத்துல ஒரு ஓட்ட விழுந்து ஆப்போசிட் பக்கம் யாரோ நிக்கிற மாதிரி தெரியும். அது வேற யாரும் இல்ல, உண்மையான ஹியோல்பி, குவான்சா, அப்புறம் அந்த 3 டெவில்ஸ். இப்போ அந்த ரூமுக்கு நம்ம யோம்பியும் நம்ம ப்ரூட்டல் கிங்கும் போவாங்க. இப்போ அவங்கள பார்த்த உடனே நீங்க இன்னும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோம்பி கேட்பாரு. இப்போ என்ன இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாமா? இப்போ இனிமேலும் நீங்க வேற எதுவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா காட்டுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், என்ன காட்டவா அப்படின்னு சொல்லி யோம்பி கேட்பாரு. இது கேட்டதும் அந்த ஹியோல்பி சிரிக்க ஆரம்பிச்சு, நீங்க உண்மையிலே சேஜ் ஃபாரஸ்ட் சேர்ந்தவங்க தான், நீங்க உண்மையான சேஜஸ் அப்படின்றத நீங்களே நிரூபிச்சீங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் நானும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல, நீங்க அந்த மாதிரி சேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்துனீங்கன்னா அதுக்காக தான் உங்களை நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ இவங்க எல்லாரும் வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. இப்போ உடனே இந்த தண்டர் டெவில் பின்னாடி இருக்கிற அந்த ரூமை பார்த்துட்டு யோசிப்பா. ஆக்சுவலா இந்த ரூம் இருக்குல்ல, இந்த ரூம்ல போட்டிருந்த அந்த பேரியரோட பேரு டெட்லி பேரியர், தி பேலஸ் ஆஃப் கன்செப்ஷன். ஆக்சுவலா இந்த ஒரு பேரியருக்குள்ள எல்லாருக்குமே ஹாலுசினேஷன் சரிய ஆரம்பிக்கும். எந்த மாதிரியான ஹாலுசினேஷன் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். ஆனா இந்த பேரியருக்குள்ள போய்ட்டா அவங்களால உயிரோட வெளில வரவே முடியாது. ஒண்ணு அது ஹாலுசினேஷன் தெரிஞ்சு அந்த ஹாலுசினேஷன் எதிர்த்து சண்டை போடணும். ஆனா அந்த ஹாலுசினேஷன் கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே மாட்டிக்கிடுவாங்க. அவங்களால அதுல தப்பிக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப டெட்லியான ஒரு பேரியர் தான் இது, பேருக்கேத்த மாதிரி. இப்போ இந்த டெவில்ஸ் இருக்கானுங்கல்ல, இவங்க எல்லாரும் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களும் இங்க உள்ள போயிருக்கானுங்க. உள்ள போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளில வந்திருக்கானுங்க. ஆனா இந்த இருக்காரு இந்த யோம்பி, இவரு இப்படின்றதுக்குள்ள அவங்க எல்லாரையும் காலி பண்ணி அந்த ஹாலுசினேஷனையும் காலி பண்ணி ஈஸியாவே வெளில வந்துட்டாரு. அவர் ஏதோ அவருக்கு பெரிய விஷயம் மாதிரியே இல்ல. அப்ப இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த தண்டர் டெவில் யோசிச்சு பாப்பா. இப்போ இவங்க எல்லாரும் ஒரு ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ப்ரூட்டல் கிங் ஒரு ஆஃபர் சொல்றதுக்காக தான் ஹியோல்பி கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாரு. அந்த ஆஃபரை சொல்லி முடிப்பாரு. அதை கேட்ட உடனே ஹியோல்பி சிரிக்க ஆரம்பிச்சு, நீங்க உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்ப ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு, ஒருவேளை இந்த ஆஃபர் நீ ஏத்துக்கிட்டீனா நீ சேஜ் ஃபாரஸ்ட்க்கு வரதுக்கான அந்த வழியை நானே ஓபன் பண்ணி தரேன் அப்படின்னு. ஏன்னா அந்த சேஜ் ஃபாரஸ்ட் தான் இந்த ஹியோல்பியோட அல்டிமேட்டான கோல். அப்ப ஹியோல்பியும் கேட்பா, அப்ப நான் எதுக்காக வர போறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நீ எங்க தங்கறதுக்கு வரலன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த ஆஃபர் என்ன அப்படின்னா, இந்த பெரிய போர் ஆரம்பிக்க போதுல, இந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் பண்ண போற போர், அது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஃபைட்டா மாத்த போறாங்களா. இப்போ அந்த ஃபைட்டா மாத்தி ரெண்டு சைடுல இருந்து சாம்பியன்ஸ் வந்து சண்டை போட போறாங்க. அதுல யார் ஜெயிக்கறாங்களோ அந்த அவுட்கம்க்கு ஏத்த மாதிரி இந்த போரை நடத்தலாமா வேணாமான்றத முடிவு பண்ணிக்கணும். அதாவது இந்த போரோட அவுட்கமே இத வச்சு முடிவு பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு மீடியேட்டர்ஸ் அந்த சேஜ் ஃபாரஸ்ட் சேர்ந்த சேஜஸே இருப்பாங்களா. இதுல என்ன நடந்தாலும் சரி வேற யாரும் எதுவும் எதிர்த்து கேள்வி கேட்கவே கூடாது. இதுதான் அந்த ஆஃபர். இது ஹியோல்பியும் இந்த ஆஃபரை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுவான். ஆனா அதுக்கு பதிலா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு சண்டையில கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வெறும் மீடியேட்டர்ஸா மட்டும் இல்லாம பார்ட்டிசிபென்ட்ஸா கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உங்களோட ஆஃபர் நான் ஏத்துக்கணும் அப்படின்னா என் சைடுல இருந்து ஏதாவது ஒண்ணு நான் சொல்லணும்ல. நீங்க இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா நானும் உங்களோட ஆஃபர் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவான். இது கேட்டது அந்த ப்ரூட்டல் கிங்கும் சரி நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ இந்த யோம்பியும் அந்த ப்ரூட்டல் கிங்கும் வெளில வந்துருவாங்க ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளான்ல இருந்து. வெளில வந்த உடனே அப்ப இந்த யோம்பி சொல்லுவாரு, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ள போகும்போது அங்க நிறைய மர்டர் சீன் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே கண்டிப்பா நம்ம உயிரோட வெளில வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சேன். ஆனா நான் அடுத்த ஒரே ஒரு அடியை பார்த்ததுக்கே அவங்க பயந்து போய் என்னையே இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களா என்ன, அதுக்கேவா பயந்து போயிட்டானுங்க, அதுவும் என்ன மாதிரி ஒரு வயசானவனை பார்த்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ உடனே ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு, இல்ல நீ தப்பா சொல்ற, அவங்க கண்டிப்பா அவங்களோட பிளான மாத்தி இருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் நம்மள கொல்லணும் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்மள கொண்டுதான் அவங்களால மத்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்ற காரணத்தினால கடைசி நேரத்துல அவங்களோட பிளான மாத்தி இருக்கணும். அந்த காரணத்தினால நம்மளோட ஆஃபர் எடுத்துக்கிட்டு நம்ம கூட சண்டை போட்டு ஃபேரா ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கும் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவா. இப்போ இந்த டெவில்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் இவங்க போறத பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உடனே அந்த டிசூன் சொல்லுவான், ஆரம்பத்துல இவங்க வந்த உடனே இவங்க கொல்லணும் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இவங்க உயிரோட போவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. பிளாக் டிராகன் கிங் கடைசி நிமிஷத்துல அவரோட மனசை மாத்திக்கிட்டாரு. இல்லனா நானே போய் இவங்க ரெண்டு பேரையும் கொண்டிருப்பேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பான். அப்ப அந்த தண்டர் டெவில் யோசிப்பான், ஆக்சுவலா தண்டர் டெவில்மே இவங்களை கொல்லணும் தான் யோசிச்சுட்டே இருந்தான். அந்த ரூம்ல இருக்கும்போது எப்படியாவது இவங்களை கொல்லணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டா கண்டிப்பா கொஞ்சம் திட்டு விழுகும். இருந்தாலும் அவங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நிறைய பாராட்டு தான் விழுகும். அதனால இவங்களை எப்படியாவது கொண்டுலாம்னு யோசிப்பான். ஆனா அவனோட கீ அவன் லைட்டா ரைஸ் பண்ணுவான். ஸ்லைட்டா ரைஸ் பண்ண உடனே அந்த யோம்பி இருக்கால அங்க இருந்து தண்டர் டெவில பாத்துக்கிட்டே இருப்பான். அதுவும் மோர்ச்சு பாத்துக்கிட்டே இருப்பான். அப்போ உடனே இந்த தண்டர் டெவிலுக்கு தெரிஞ்சிடும், இந்த ஆள் என்னையா பாக்குறான், இப்ப இருந்து என்னைய பாக்குறான், இப்ப நான் இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்றது இவனுக்கு தெரிஞ்சு போச்சா, நான் என்ன யோசிக்கிறேன்றதை கண்டுபிடிச்சான்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பான். இப்ப இதை யோசிச்ச உடனே யோம்பி இவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி. அதை பார்த்த உடனே இந்த தண்டர் டெவிலுக்கு கோவம் வந்து அப்படியே விட்டுருப்பான். இப்ப பிரசன்ட் இந்த தண்டர் டெவில் யோசிப்பான், இவங்களை எதிர்த்து சண்டை போறதுக்கான சான்ஸ் கண்டிப்பா வரும். அப்ப அவர் சிரிச்சது உண்மையிலே ஒரு ட்ரிக்கா இல்ல அவரோட கான்ஃபிடன்ஸ் அப்படின்றத அப்ப செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு. இப்ப குவான்சாவை பார்த்து நம்ம ஹியோல்பி கேட்பா, இப்பயும் கூட நான் அவசரப்பட்டு தான் முடிவு எடுத்துட்டேன் நீ யோசிக்கிறியா அப்படின்னு. அப்போ உடனே குவான்சா, நம்ம ஏற்கனவே இது எல்லாமே முடிவாயிடுச்சு, இதுக்கு மேல நான் என்ன நினைக்கிறேன்றது முக்கியமே கிடையாதுன்னு சொல்லிடுவா. அப்ப இந்த குவான்சாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் ஊத்திக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் அவங்க கொடுக்க வந்தாங்க அப்படின்றது அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ஆஃபர் கொடுக்கறதுக்காக அவங்களே ஏன் நேர்ல கிளம்பி வந்தாங்க அப்படின்றது தான் இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா ஒருவேளை ஹியோல்பி மட்டும் மனசை மாத்திக்கல அப்படின்னா கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து மொத்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானும் சண்டை போட்டுருக்கும். அதுல அவங்க ரெண்டு பேரையும் கொண்டிருக்கலாம். அப்படி கொண்டிருக்கலாம்ன்றப்ப இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா உள்ள கிளம்பி வந்தாங்க, அவங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு கூட வந்தாங்களா என்ன, இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை அவங்க எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இதுல ஏதோ ஒரு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது இவங்களை பாக்குறதுக்காக இல்காப்னு சொல்லப்படுற ஒரு மாங்க் வந்துருவாரு. இந்த மாங்க் ஏதோ ஒரு விஷயத்தை தேட சொல்லி நம்ம ப்ரூட்டல் கிங் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இப்ப இந்த மாங்க் அதை பத்தி எல்லாம் தேடிட்டு தான் வந்திருப்பாரு. அப்ப ப்ரூட்டல் கிங்கும் கேட்பாரு எப்படி போச்சு அப்படின்னு. அப்ப இந்த மாங்க் என்ன சொல்லுவாருன்னா, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா
டீமனிக்கல்ட்ட பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கவே இல்ல, அத பத்தி சுத்தமா எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்ட உடனே இந்த யோம்பியும் நீ கண்டிப்பா ஒழுங்கா தெரியிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ உடனே ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு, அதுவா கிடைக்காம இருக்கிறத தாண்டி ஒருவேளை அதை அவங்க நல்லா மறைச்சு வச்சிருந்தாங்கன்னா அப்பயும் நமக்கு கிடைச்சிருக்காதுல அப்படின்னு நம்ம ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே யோம்பியும் அப்ப நம்மளா தான் போய் அதை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ உடனே இந்த யோம்பி என்ன சொல்லுவாருன்னா, அந்த இடத்துல யோல்பியை தாண்டி நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதுவும் யோல்பி அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுங்க காரியோங் சைடுல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதாவது பேக்மா வேலி சைடுல. அப்போ உடனே ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, சாம்பியன்ஸ் யார் யாருன்றத கண்டிப்பா அந்த ஐஜிஎல் எம்ப்ரஸ் முடிவு பண்ணிருப்பாங்க, இனி யாராவது முடிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பார்த்தா அந்த ஐஜிஎல் எம்ப்ரஸ் அந்த சாம்பியன்ஸ் எல்லாம் முடிவு பண்ணாது, அதனால சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதுவும் நம்ம காங்கோட ஹோட்டல்ல உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்ட்ராங்கான ஆளுங்கன்னு பார்த்தா நம்ம காரியோங் சைடுல, அதாவது நம்ம ஹீரோ சைடுல யார் யாரெல்லாம் இருக்கா? ஃபர்ஸ்ட் காரியோங், ரெண்டாவது ரின்னு, மூணாவது டோகியோம், நாலாவது கேப்டன் யாங், அஞ்சாவது ஷோஜின், ஆறாவது காவுபோக். இவங்க எல்லாரையும் தாண்டி இருக்கிறதுலே இவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் யாரு? நம்ம காங்கியோம். நம்ம காங் தான் இருக்கிறதே ஸ்ட்ராங்கான ஆளு. இப்போ நம்ம காங் ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துல ஒரு கொள்ளக்காரங்களா இருப்பாங்க, அவங்க ஒரு ஃபேமிலி போட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க காசுக்காக. இப்போ நம்ம காங்க பார்த்த உடனே டேய் எங்க போற, நீ இங்க வா அப்படின்னு சொல்லி நம்ம காங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே விடக்கூடாது, அவனை பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் மிரட்டுவாங்க. ஆனா நம்ம காங்க அதை கண்டுக்காம போலான்னு நினைக்கும் போது இவனுங்களே வம்படியா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்ப அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலி சொல்லுவாங்க எங்களை காப்பாத்ததுக்கு நன்றி அப்படின்னு. ஆனா நம்ம காங் அவங்களே ரொம்ப கோவமா தான் திரும்பி பாப்பா. அதை பார்த்த உடனே அந்த ஃபேமிலி ரொம்ப பயந்து போய் எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம் சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம காங் அவங்க எல்லாரையும் அடிச்சு அங்கேயே கொண்டுருவான். அவங்க எல்லாருமே கொண்டுருவான், யாரும் உயிரோட விட மாட்டான். டக்கு நம்ம காங்கிக்கே தோணும், ச்சே நான் இதை திரும்பி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நடந்து போயிருவான். இப்ப நேரா அங்க இருந்து போயிட்டு அன்னைக்கு நைட்டு அங்க இருக்க ஒரு மலைக்கு கீழே இருக்கிற குகையில தங்கி இருப்பான். இப்ப அங்க தங்கி இருக்கும் போது அவனை பாக்குறதுக்காக ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்ப அந்த ஒரு ஆளு சொல்லுவான், உன்னோட முத கொலை முடிஞ்ச உடனே நீ ரொம்ப பயப்பட ஆரம்பிச்ச, ஆனா போக போக உனக்கு தெரியுதோ இல்லையோ உன்னோட அக்ரஷன் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது உனக்குள்ளே இருந்தது தானே, உனக்கு அந்த ரத்த வாட வெளில தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் இப்ப நீ எல்லாரையும் கொள்ள ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம காங் சொல்லுவா, அது ஒன்னும் என்னோட முத கொலை கிடையாது, அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே கொண்டிருக்கேன் அப்படின்னு. ஆமா, ஆனா மார்க்ஸ் எப்பயும் உன்னோட லிஸ்ட்ல இருந்தா, அதே மாதிரி அந்த சாபாச்சியும் வேற வழியே இல்லாம நீ கொண்டுட்ட. ஆனா அந்த ஸ்பியர் ஒருத்தன் வச்சுட்டு வந்தானே அவனை நீ கொல்லணும்னு நினைக்கவே இல்லையே, அவனோட லிஸ்ட்லயே கிடையாது, இருந்தாலும் நீ அவனை கொண்டுட்ட, அவனை அப்படியே உயிரோட விட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன எதிர்க்கிறதுக்காக என்ன கொல்றதுக்காக வந்த ஒரு அசாசின், அவனை கொல்றதுல எந்த தப்பும் கிடையாது, அவனை நான் உயிரோட விடுறதுல எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த ஒரு ஆளும் இரு என்ன தப்பா புரிஞ்சுக்காத, நான் உன்னை பாராட்டிக்கிட்டு தான் இருக்கேன், ஏன்னா சாவுன்றது மார்ஷியல் ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே காமனான ஒண்ணுதான், அதுவும் இல்லாம ஒரு டியூவல சாகிறதுன்றது அவங்களுக்கு உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம். இது உனக்கு வேணா எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா போக போக நீயும் உன்னோட மாஸ்டர் மாதிரியே மாற ஆரம்பிச்ச, ஏன்னா உன்னோட மாஸ்டர் அந்த மாதிரி தான் இருந்தா அப்படின்னு சொல்லுவா. இப்ப அது எந்த உருவம் பார்த்தா அதுவுமே நம்ம காங் தான், நம்ம காங்கோட மனசாட்சி தான் அது. அப்போ உடனே அவன் திரும்பி கேட்பா, உன் மாஸ்டர் வாழ்ந்த வாழ்க்கைய நீ மறந்துட்டியா என்ன, அவர் இந்த மாதிரி ஒரு ஆள் தானே, அது உனக்கு தெரியும் தானே, அந்த மாதிரி தான் நீ மாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம காங் ரொம்ப கோவம் வந்து அந்த இடத்தையே உடைச்சிருவான். அதை உடைச்சும் அவனுக்கு அந்த ஆத்திரம் அடங்கவே அடங்காது. நம்ம காங்கு அது எல்லாமே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க எல்லாரையும் கொண்டுட்டு இத்தோட இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப இன்னொரு பக்கம் இந்த மியோகாக் மவுண்டன்ல ஒரு விதமான ட்ரைனிங் போயிட்டு இருக்கும். குவாங் யூவை எதிர்த்து புங்கிங் செக்ல இருந்து வந்தாங்கல்ல, அவங்க எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இந்த சண்டை இருக்குல்ல பெரிய ஃபைட், அதுக்கான சாம்பியன்ஸை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் வாலண்டியர்ஸ் யாராவது இருக்காங்களா இல்லையான்றதை இந்த குவாங் யூ டெஸ்ட் பண்றா. ஆனா குவாங் யூவை அந்த புங்கிங் செக்ல இருந்து வந்தவங்க யாராலையும் தோற்கடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. அப்போ உடனே அந்த மாங்கு யோம்பியை பார்த்து கேட்பாரு, புங்கிங் செக்ல இருந்து யாராவது செலக்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு. அப்ப யோம்பியும் இல்ல யாருமே செலக்ட் ஆகல. இப்ப இப்படியே போச்சுன்னா மத்த ஃபேக்ஷன்ஸ்லயும் யாராவது இருப்பாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியவே இல்ல, யாரும் நமக்கு கிடைக்காம போயிருவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்போ உடனே அந்த மாங்கு சொல்லுவாரு, இப்படியே போச்சுன்னா அப்ப நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் சண்டை போடுற மாதிரி இருக்கும், வேற யாருமே இல்லாம போயிருவாங்களே, உங்க ரெண்டு பேரால அவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, உன்னையெல்லாம் ஒன்று சண்டைக்கு கூப்பிட மாட்டோம், நாங்களே அந்த சண்டையை பாத்துக்கிறோம், நீ ஒரு பயந்தாங்கொழியாச்சு அப்படின்னு அந்த மாங்க பார்த்து இந்த யோம்பியும் சொல்லுவாரு. அப்போ உடனே ஐஜிஎல் எம்ப்ரஸ் வந்து கவலைப்படாதீங்க, ஏற்கனவே 3 கேண்டிடேட்ஸ் நம்மள்ட்ட ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இப்போதைக்கு மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க, இது பத்தாதோ அப்படின்னு சொல்லி நம்ம மாங்க யோசிப்பாரு. இருந்தாலும் நம்ம யோம்பியை பொறுத்த வரைக்கும் அதுவே போதும் தான் தோணும். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லாத வீக்கா இருக்கிற ஆளுங்களை கூட்டிட்டு போறதுக்கு பதிலா ஸ்ட்ராங்கான 5 பேர் போனா மட்டும் போதும், அதை வச்சே நம்ம அந்த சண்டையை பாத்துக்கலாம், எவனே டிஸ்ட்ரக்ஷன் கிளான அழிச்சிடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்போ இன்னொரு ஒரு ரூம்ல இந்த ப்ரூட்டல் கிங் இருக்கார்ல, அவர் இந்த ஸ்கைவாலி மவுண்டனுக்கு போகக்கூடிய எல்லா வழிகளையும் அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. மொத்தம் 4 வழிகள் இருக்கும். இப்போ இந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட மெயின் ஹால்ல தான் மொத்தம் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஹியோல்பி, இன்னொருத்தன் கான்சா. அவங்க 2 பேர் அங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி மிச்சம் இருக்கிற வழிகள் எல்லாரையும் அவங்களோட சூஸரான வாரியர்ஸ் எல்லாரும் காட் பண்ண போறாங்க. அதுல சவுத்ல கண்டிப்பா 2 பேராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஆக்சுவலா இந்த சண்டையை இவங்க எப்படி போட போறாங்க அப்படின்னா ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்தாம அங்க இருந்து இவங்க ரைடுக்காக வராங்க. அதாவது நம்ம சேஜ் ஃபாரஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட டீம் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானை தாக்குறதுக்காக ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானுக்கே வராங்க. இப்போ எந்த பக்கம் இருந்து நீங்க வர போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹியோல்பி கேட்பான். ஏன்னா நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு தெரிஞ்சுனா அந்த இடத்துக்கு நான் தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவேன்ல, உங்களை நான் ஏமாத்திர கூடாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே நம்ம ப்ரூட்டல் கிங்கோ நாங்க கண்டிப்பா சவுத் சைடுல இருந்தா வருவோம் சொல்லிடுவாரு. சரி கவலைப்படாதீங்க, சவுத் சைட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருப்பான். அதே மாதிரி ஸ்கைவாலி மவுண்டன்ல ஹியோல்பியும் எல்லா பிளானையும் போட்டுக்கிட்டு இருப்பான். இவங்க வர போறவங்களை எப்படியாவது தடுக்கணும்ல, அதுக்கு எல்லா சைடுலயும் ஆளுங்களை நிறுத்தி வைக்க சொல்லுவான். ஆனா சவுத் சைடுல மட்டும் யாரையுமே நிறுத்தி வைக்க வேணாம்னு சொல்லிடுவான். அப்ப அந்த இடத்தை எம்டியா விட போறீங்களா அப்படின்னு அந்த குவான்சா கேட்கும்போது இல்ல அந்த இடத்துக்கு நானே போறேன், ஏன்னா அவங்க 2 பேரையும் நானே ஃபேஸ் பண்றது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். என்னது அவங்க 2 பேரையும் நீங்களே ஃபேஸ் பண்ண போறீங்களா? நான் அந்த தண்டர் டெவல தான் விடலாம்னு நினைச்சேன், ஏன்னா அவன் தான் அவங்க கூட சண்டை போடணும்னு யோசிச்சுட்டே இருந்தான். ஆனா நீங்க போனீங்கன்னா சரியா இருக்குமான்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஏத்த வரவேற்பா நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அப்ப நானே போறது தானே கரெக்ட், அங்க போய் நானே சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவங்க 2 பேர் கூட சண்டை போட போறது அந்த ஹியோல்பி தான். அதே மாதிரி மத்த டைரக்ஷன்ல இருந்து நிறைய பேர் போய் ஆகணும். ஆனா அதுக்கான சாம்பியன்ஸ் இன்னும் இவங்க சைடுல கிடைக்கவே இல்ல. நம்ம காங்கோ தனியா சுத்திக்கிட்டு இருக்கான், அவனையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப நம்ம காங்கோ சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப புங்கிங் செக்ல இருந்து யாருமே செலக்ட் ஆக மாட்டாங்க, ஏன்னா டோகியோ தவிர வேற யாரும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்க கிடையாது. அவங்க
யாராலையும் நம்ம வாங்கியோ சண்டை போட்டு தோக்கடிச்சிருக்க முடியாது. ஆனா லார்ட் டானியை சண்டை போட்டு தோக்கடிச்சா மட்டும் தான் அந்த சண்டையில அவங்க பாஸ் ஆனதா அர்த்தம். அந்த காரணத்தினால யாருமே செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க. இதுக்கு நம்ம டோக்கியோ ஆட்சி பண்ண இல்லன்னு சொல்லிடுவான். ஏன்னா அவங்க செட்ல இருந்து வீக்கா இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிட்டு போய் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி தேவையில்லாம யாரோட உயிரை விட்டுற வேணாம், அதுக்காக இதுவே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம டோக்கியோ ஒத்துக்குவா. இப்ப பிளான் என்ன அப்படின்றத ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த ஸ்கை வேலி மவுண்டன்ல இருக்கிற இந்த 4 பாயிண்ட் இருக்குல, நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், இந்த 4 பாயிண்ட்லயும் 4 முக்கியமான ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க. கண்டிப்பா அந்த 5 டெவில்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட் அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க இடத்துல இருந்து ஒவ்வொருத்தர் ஒரு பாயிண்ட போய் சண்டை போடணும். இந்த சண்டையோட ரூல் ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு 1-on-1 டியூவல். யார் ஜெயிக்கறாங்க யார் தோக்கறாங்க அதை பொறுத்து தான். தோக்கறவங்க அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் இல்ல அவங்க சாகற வரைக்கும் இந்த சண்டை போயிட்டே இருக்கும். இப்போ ஒருவேளை தோத்து போயிட்டாங்க அப்படின்னா, தோத்து போன டீம்ல இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த ஜெயிச்ச டீம்ல இருக்கிறவங்க அவங்க கூட சண்டை போடணும். சண்டை போட்டு அவங்களே தோக்கடிச்சா மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கிற சண்டை முடிவாகும். அது யாரா இருந்தாலும் சரி, இப்ப பேக்மா வேலி சைடு இருக்கிறவங்க பேக்கப் வச்சிருந்தாலும் சரி, ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் பேக்கப் வச்சிருந்தாலும் சரி, எல்லாரையும் தோக்கடிக்கிற வரைக்கும் அந்த பாயிண்ட் அவங்களால ஃபுல்லா இது பண்ண முடியாது. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, பேக்மா வேலிக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆளுங்க கிடையவே கிடையாது. அவங்கள இருக்கிற அந்த யோங்கியும் ப்ரூட்டல் கிங் இவங்க 2 பேருமே சவுத் சைடு தான் போக போறாங்க. அதை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது காரியம், நம்ம ஷோஜின், அப்புறம் டோக்கியோ. இவங்க 3 பேர் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போறாங்க. இவங்கள்ட்ட ரீப்ளேஸ் பண்றதுக்கு மெம்பர்ஸ் இல்லாத காரணத்தினால இவங்க ஒருவேளை தோத்து போயிட்டாங்க இல்ல செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ல அவங்க தோத்து போயிருவாங்க. அவ்வளவுதான். இதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. இப்போ நம்ம டோக்கியோ கேட்பான், ஒருவேளை ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளான சேர்ந்தா அந்த பாயிண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தோக்கடிச்சா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு. இதை கேட்ட உடனே ப்ரூட்டல் கிங்க்கு தோணும் இவன் உண்மையிலே கான்ஃபிடென்ட்டா இருக்கா அப்படின்னு. அவர் உடனே சொல்லுவாரு, ஒருவேளை நீ அந்த பாத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் தோக்கடிச்சா அப்படின்னா நீ வேற ஏதாவது ஒரு பாத்தை எடுக்கலாம். அதாவது அந்த பாத்துல இருக்கிறவங்க தோத்து போயிட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பேக்கப் போய் சண்டை போடலாம்னு சொல்லுவாரு. அப்ப நம்ம டோக்கியோ கேட்பா, ஒருவேளை மத்த பாத்துக்கு போக வேணாம், நான் டைரக்டா அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானுக்கே போய் சியோல்பியை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா என்னால அதை பண்ண முடியுமான்னு கேட்பா. டோக்கியோ மட்டும் கிடையாது, ஷோஜினும் சரி காரியோவும் சரி, அவங்களும் இதே அளவுக்கு கான்ஃபிடன்ஸோட தான் இருக்காங்க. இத பார்த்த உடனே ப்ரூட்டல் கிங்கும் இவங்க எல்லாரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, இவங்க கான்ஃபிடன்ஸ் நம்ம குறைக்க வேணாம்னு சொல்லிட்டு நீங்க டைரக்டாவே ஹியோல்பி கூட சண்டை போட போகலாம். ஒருவேளை உங்க பாத்துல இருக்கிறவங்க தோக்கடிச்சிட்டீங்கன்னா நீங்க டைரக்டாவே போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்ப கிளம்பணும் அப்படின்னு நம்ம காரியம் கேட்கும்போது அப்ப ப்ரூட்டல் கிங் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க இப்பவே வேணாலும் போகலாம், ஆனா உங்களோட அஃபேர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கிறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க, முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கிளம்புங்கன்னு பாரு. ஆனா ஷோஜினுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது, அதனால நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் உடனே அங்க இருந்து கிளம்பிடுவான். இப்போ அந்த ரூம் விட்டு எல்லாரும் போன உடனே அந்த யோங் ப்ரூட்டல் கிங்க பாத்து கேட்பான், நீங்க உங்க பேத்திக்கிட்ட எதுவுமே சொல்ல போறது இல்லையா, ஒழுங்கா சண்டை போடு, ஓரளவு நல்லா சண்டை போடலாம், ஒருவேளை நீ தோத்து போனாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே நீங்க சொல்ல போறது இல்லையான்னு கேட்கும்போது ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு, இத பத்தி எல்லாம் கவலைப்படுறதுக்கு ஒரு நேரம் இருந்துச்சுன்னா உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் போய் பேக் பண்ணு, ஏன்னா நம்ம இப்பவே கிளம்ப போறோம் அப்படின்னு. அடுத்து கிளம்புறதுக்கு அவரும் ரெடி ஆயிடுவாரு. இப்போ நம்ம ஷோஜின் நடந்து தான் போயிட்டு இருப்பா, நடந்தே ஸ்கை வேலி மவுண்டனுக்கு போகலாம்னு நினைப்பா. அந்த நேரத்துல நம்ம கேப்டன் யாங் ஒரு குதிரையில வந்து இன்னொரு குதிரையை ஓட்டிட்டு வருவாரு. இவனுக்கு இந்த குதிரையில போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஷோஜின் கேட்பான், என்ன நீங்க என்னோட பேக்கப்பா, நான் தோத்து போயிட்டா நீங்க சண்டை போட போறீங்களான்னு கேட்கும்போது இல்ல என்னோட லிமிட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஜஸ்ட் வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் தான் வரேன், உன்னோட ஃபைட் அப்சர்வ் பண்றதுக்கு தான் நான் வரேன்னு சொல்லி நம்ம கேப்டன் யாங் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் கிளம்பினதுக்கு அப்புறம் நம்ம காரியோம் டோக்கியோம் இருப்பாங்கல, அவங்க 2 பேர் பேசிக்குவாங்க. அப்ப நம்ம டோக்கியோம் கேட்பா, இப்ப இவன் முன்னாடியே போயிட்டா, நம்ம இல்ல இதுக்கு அப்புறம் தான் போறோம், ஆனா யாரு எந்த சைடு எடுக்கணும் அப்படின்றத நம்ம முடிவே பண்ணலையே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம காரியம் சொல்லும், ஏன்னா அவன் முன்னாடியே போறதுக்கான காரணம் அவன் முன்னாடியே போயிட்டு ஒரே ஒரு சைட முக்கியமா சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த சைடுல அவன் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கான், அந்த ஆளை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. அது அந்த ஓல்மேன், அந்த ஓல்மேனோட இன்னொரு அசசின், இன்னொரு ஒரு பப்பட் அங்கதான் இருக்கான். அதனால அவனை பாக்குறதுக்காக அந்த சைடுக்கு போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம காரியோங்கோ என்னால இன்னைக்கே கிளம்ப முடியாது, நீங்க வேணா கிளம்ப போறீங்களான்னு கேட்கும்போது நம்ம டோக்கியோமோ சொல்லுவா, இல்ல என்னால கிளம்ப முடியாது, நானும் போய் என்னோட செட்டு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரணும், நான் சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம், நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க எந்த சைடு எடுக்கிறீங்களோ அதை தவிர இருக்கிற இன்னொரு சைட நான் எடுத்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்ப டோக்கியோமா எந்த நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்பிடுவான். இப்ப அடுத்து நமக்கு நம்ம காவு பக்கம் காட்டுவாங்க. அவர் இப்பதான் ஊருக்குள்ள வந்திருப்பாரு, ஏற்கனவே மக்கள் எல்லாரும் எவாக்குவேட் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவார்ல. இப்ப திரும்பி ஊருக்குள்ள வந்த உடனே நேரா நம்ம காங்கோட ஹோட்டலுக்கு தான் போவாரு. அங்க போய் அவர் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரின் கிட்டயும் நம்ம அக்கா பாஸ்கிட்டே பேசும்போது டக்குனு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஐசிஆர் எம்ப்ரஸ் பாக்குறதுக்காக பேக்மா வேலியோட ஆட்கள் வந்துருவாங்க. அந்த ஐசிஆர் எம்ப்ரஸ் ஒருத்தவங்க வயசானவங்க இருந்தாங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக, அதாவது ப்ரூட்டல் கிங்கும் யோங்கியும் அடுத்து கிளம்புறாங்க, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக. இப்ப ப்ரூட்டல் கிங்கும் யோங்கியும் தான் செகண்டா கிளம்புவாங்க ஷோஜினுக்கு அடுத்து. இப்ப இதே நேரத்துல நம்ம டோக்கியோமோ அவனோட செட்டுக்கு போயிட்டு சொல்ல வேண்டியவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருவான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம காங்க தனியா ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான்ல, அப்படி நடந்து போகும்போது வழியில ஒரு 2 பேரை பார்த்து உங்கள்கிட்ட ஒரு வழி மட்டும் கேட்கலாமான்னு தான் கேட்பா. பார்த்தா டக்குனு இவனை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் பயந்து ஓடிடுவாங்க. காப்ளின் காப்ளின் அப்படின்னு பயந்து போடுவாங்க. என்னது காப்ளினா, நான் பாக்குறதுக்கு காப்ளின் மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம காங்க யோசிக்கும் போது டக்கு நம்ம காங்க பின்னாடி ஏதோ ஒரு பிளாக் கலர் ஆரா அப்படியே பக்கத்திலே சூழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம காங்க டக்குன்னு திரும்பி பாப்பான். பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டா இருக்கும். சரி போய் மூஞ்சியாவது கழுவலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஆத்துல போய் தண்ணி எடுத்து மூஞ்சியை கழுவிட்டு இருப்பான். அப்ப அந்த தண்ணியிலுமே அவனுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆரா தெரிய ஆரம்பிக்கும். அது ஏதோ 2 கண்ணு வச்சு ஒரு வித்தியாசமா இருக்கும். அதை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி பாப்பான். அப்பயே அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது என்ன இது, நான் எதுவும் பைத்தியக்காரனா மாறிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம காங்க யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப அடுத்து நமக்கு காங்கோட பிளாஷ்பேக்கா காட்டுவாங்க. அவங்க மாஸ்டர் கூட இருந்த கடைசியான பிளாஷ்பேக். அவங்க மாஸ்டர் கடைசியில அவரோட மரண படுக்கையில இருக்கும்போது நம்ம காங்க பார்த்துட்டு நீ ஒரு வேளை செத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து போய் அப்படின்னு சொல்லிருப்பாரு. ஆனா நம்ம காங்க போக முடியாது மாஸ்டர், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ போகணும், நீ தனியா வாழவே முடியாது, யாராலையும் தனியா வாழ முடியாது, நீ மத்தவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அவங்க கிட்ட இருந்து எப்படி வாழணும் அப்படின்றத கத்துக்கணும். நீ கத்துக்கிட்ட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் உனக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்து. அதே மாதிரி என்னோட பவரை வச்சு நீ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சினா அத நீ எனக்காக ஒரு 2-3 நான் பண்ண தப்புக்காக கொஞ்சமாவது நல்ல விஷயங்கள் பண்ணு அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாரு.
இப்ப நம்ம காங்கும் சரின்னு சொன்னதும் அவங்க மாஸ்டர் கடைசியா தன்னோட கையை எடுத்து அவனோட கணத்துல வச்சு என்ன மன்னிச்சிரு, நீ இங்க இருந்து உன்னை முன்னாடியே நான் அனுப்பிச்சிருக்கணும், ஆனா நான் அப்படி அனுப்பாம நான் ரொம்ப பிடிவாதத்தோட இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி முடிக்கிறதோட அவங்க மாஸ்டர் இறந்து போயிருவாரு. நம்ம காங் அவருக்காக அழுதுட்டு அங்கேயே அவரையும் புதைச்சிருவா. ஆனா புதைச்சு அந்த இடத்துல இருந்து போயிருக்கவே மாட்டான். அதே இடத்துல அப்படியே பக்கத்திலே படுத்து கிடப்பான். அவன் அங்க இருந்து போயிருக்கவே மாட்டான். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவன் லைட்டா கண்ண முடிக்கும் போது முன்னாடி யாரோ வர மாதிரி இருக்கும். நம்ம காங்கும் நல்லா கண்ணை திறந்து பாப்பான். பார்த்தா அவங்க மாஸ்டர், ஆனா நான் உங்களை புதைச்சேனே, நீங்க எப்படி எந்திரிச்சு வந்தீங்க அப்படின்னு நம்ம காங் கேட்கும்போது, இரு நான் உன்னை இந்த இடத்துல இருந்து போக தானே சொன்னேன், நான் இறந்தோட இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன் சொன்னேன், அப்புறம் எதுக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த இடத்துல இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அவன் கிளம்ப மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்னால கிளம்ப முடியாது அப்படின்னு சொல்லுவா. என்ன உங்க மாஸ்டரோட கடைசி ஆசையை நீ வேணா அப்படின்னு மறுத்து போறியா என்ன, உங்க மாஸ்டர் என்ன சொல்லியிருக்கேன், அந்த 4 பேரை நீ பழிவாங்க வேணாமா, அதுக்காக தானே உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது கேட்டு நம்ம காங்கும் கேட்பான், ஆனா நான் அது எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட வாழ்க்கையை வாழணும் நீங்க சொன்னீங்களே, இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது எல்லாத்தையும் நான் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது சொன்னேன், நான் உனக்கு என்ன சும்மாவே எல்லாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன், வா எந்திரிச்சு வா நம்ம போய் பழிவாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம காங் அங்க இருந்து எழுப்பி கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆக்சுவலா நம்ம காங் கிட்ட அவர் கடைசியா சொன்னது நீ உன்னோட வாழ்க்கையை வாழ அப்படின்றது மட்டும் தான். நம்ம காங் அவங்க மாஸ்டரோட இழப்பை ஏத்துக்க முடியாததுனால அவனாவே ஒரு கற்பனையா இதை உருவாக்கிட்டு அவங்க மாஸ்டர் என்னை பழிவாங்க தான் சொன்னாரு, அது மட்டும் தான் நான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அது மாதிரியே பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாமே நம்ம காங்கா முடிவு பண்ணதுதானே தவிர அவங்க மாஸ்டர் என்னைக்குமே அவனை பழிவாங்க சொல்லவே இல்ல. அது ஆரம்பத்துல அவரோட டிமென்ஷியா இருக்கும்போது அவர் லைட்டா சொல்லியிருக்கலாம். ஆனா போக போக நம்ம காங் அவனோட வாழ்க்கையை வாழணும் மட்டும் தான் அவங்க மாஸ்டர் நினைச்சாரு. அவரோட கடைசி ஆசையாவும் அதை தான் சொல்லிட்டு போனாரு. ஆனா நம்ம காங் தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சா. இப்ப நம்ம காங் டக்குனு திரும்பியும் எங்க இருந்து எந்திரிச்சு பாப்பா. பார்த்தா ஏதோ ஒரு பலரஞ்ச வீட்டுக்குள்ள வந்து படுத்து கிடந்திருப்பான் போல. எப்ப இங்க வந்தோம் என்ன பண்றோம் அப்படின்றது அவனுக்கே தெரியாது. இப்ப என் மாஸ்டர் ஏதோ நான் ட்ரீம்ல பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றத யோசிச்சுட்டு டக்குனு அவன் எந்திரிச்சு உட்காருவா. திரும்பியும் அந்த பிளாக் கார் அவனுக்கு பின்னாடி தெரியும். உடனே திரும்பி பாப்பான். பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு பழைய புத்தரோட சிலை மட்டும் தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம இங்க வந்தோம் இது என்னன்றது புரியலையே சொல்லிட்டு நம்ம காங் அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இப்ப அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் நேரா அந்த ஸ்கைவேலி மவுண்டன் தான் கண்டுபிடிச்சு போகணும்னு போவான். இப்ப இவன் நடக்க ஆரம்பிச்ச உடனே இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா இந்த லானக்கா இருக்கல அதுவும் அந்த இடத்துல கூட போட்டு தங்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா அது கூட்டத்தோட சேர்த்து மொத்தமா இவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. இவனா அங்கேயே வந்து இவன் போய் பேசியிருக்கலாம். பேசியிருந்தா அவனை கூட்டிட்டு போயிருப்பான், இல்ல வேணாம்னு சொல்லியிருப்பான். இப்ப சம்பந்தமே இல்லாம இவனை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுதுன்னே தெரியல. இப்ப ஸ்கைவேலி மவுண்டனுக்கு முதல்ல வரது நம்ம ஷோஜின் தான். அங்க வந்த உடனே நம்ம கேப்டன் யாங் சொல்லுவாரு இதுதான் வெஸ்ட் சைடு அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம ஷோஜின் டக்குன்னு திரும்பி பார்த்தானா அப்போ உடனே கேப்டன் யாங் சொல்லுவாரு நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா ஒரு ஹாலுசினேட்டரால இன்னொரு ஹாலுசினேட்டரை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த காரணத்தினால தான் என்ன உங்க கூட போக சொல்லி லீடர் சொன்னாங்க. அதனால தான் நான் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஷோஜினோ அதெல்லாம் தேவையில்லாதது. உங்களோட ஹெல்ப் வச்சு அந்த ஆள் எங்க இருப்பான்றத கண்டுபிடிக்கணும் எனக்கு அவசியமே கிடையாது. நீங்க இல்லைனாலும் என்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அதோட இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சண்டைக்கு குறுக்க மட்டும் வந்துடாதீங்க. உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா போக ஆரம்பிச்சிருவா. இப்ப இந்த வெஸ்ட் சைடுல தான் அந்த வயசான ஆளும் அந்த ஜின்னியும் இருக்கா. நம்ம ஷோஜின் அங்கிருந்து கிளம்பின உடனே ஷோஜின் இந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்றது அந்த வயசானவருக்கும் தெரிஞ்சிடும். அவரும் உடனே ஜின்னியை பார்த்து அவன் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப அதே நேரத்துல நம்ம காவு போய் ஹுவாங்யூ கிட்ட எல்லாத்த பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த சண்டை நடந்தது, சேஸ் ஃபாரஸ்ட் வந்து கலந்துக்கிட்டது, இது எல்லாத்த பத்தி கேட்ட உடனே டேய் இவ்வளவு ஒரு முக்கியமான விஷயத்தை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லாம போன, இதை முன்னாடி சொல்லிருக்க வேணாமா அப்படின்னு நம்ம காவு டென்ஷன் ஆக போது இருங்க நீங்க பேக்பாவரியோட ஆள் கிடையாது, நீங்க எப்பயோ ரிட்டையர் ஆயிட்டீங்க. அந்த காரணத்தினால லேடி உங்ககிட்ட இதை பத்தி நான் சொல்லவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டுட்டாங்க. அதனால தான் நாங்க சொல்லல அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம காவு கேட்பாரு ஆமா எல்லாருமே ஸ்கைவேலி மவுண்டனுக்கு ஏற்கனவே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு. ஆமா எல்லாருமே கிளம்பிட்டாங்க. எல்லாருமே கிளம்பி கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. அதுலயும் முக்கியமா முதல்ல கிளம்பினது ஷோஜின் தான். அந்த பிளேட் மாஸ்டர் அவன் போன வேகத்துக்கு இனியார சண்டையை ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும் அவன் சண்டையும் போடலாம் இல்ல செத்தும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப ஷோஜின் தான் முதல்ல சண்டை போட போயிருப்பான். நேரா வெஸ்ட் சைடுல இருக்கிற அந்த ஓல்மேனை பார்த்த உடனே நேரா அந்த ஓல்மேனை தான் அடிக்கலாம்னு போவான். ஆனா அவனோட அட்டாக்க பிளாக் பண்ணி அவனை திருப்பி கவுண்டர் பண்றது அந்த ஜின்யூ அங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே அவனை ஸ்லாஷ் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் கிளம்பினது அந்த 2 எல்டர்ஸ் தான். அவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல அந்த இடத்துக்கு போயிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னது 2 எல்டர்ஸா அவங்க 2 பேரும் யார் அப்படின்னு காவு கேட்பாரு. என்னது அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா, அவங்க தான் ப்ரூட்டல் கிங் அப்புறம் இன்னொருத்தர் யோங்பி. இவங்க 2 பேரும் என்னது அவங்களும் சண்டையில கலந்துக்கிறாங்களா, அவங்க ஆனா மீடியேட்டர்ஸ் தானே, அவங்க எதுக்காக இந்த சண்டையில கலந்துக்கணும், இதுக்கு சம்பந்தமே இல்லையே, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நம்ம காவு ஒரே டென்ஷன் ஆகி வரிசையா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்போ ஹுவாங்யூ சொல்லுவாரு ஆக்சுவலா இது எல்லாமே அந்த ஹியோல்பியோட உத்தரவு. ஹியோல்பி தான் இதை அவனாவே கேட்டுக்கிட்டான். இவங்க 2 பேரும் கண்டிப்பா இந்த சண்டையில கலந்துக்கிட்டே ஆகணும். அப்படி கலந்துக்கிட்டா மட்டும் தான் இந்த ஆஃபர் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவா. ஹியோல்பியை ஏத்துக்க வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லாத காரணத்தினால ப்ரூட்டல் கிங் இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டாரு. அதனால தான் இப்ப இவங்க 2 பேரும் சவுத் சைடுல சண்டை போட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப அந்த சவுத் சைடு இருக்குல அந்த இடத்துல ஹியோல்பி இவங்க 2 பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வந்த உடனே அந்த குதிரையை அனுப்பிச்சு வச்சுட்டு இவங்க 2 பேரும் முன்னாடி சண்டைக்கு போவாங்க. அப்போ உடனே யோங்பி கேட்பாரு ஆமா நீங்க எல்லாத்தையும் நீங்களே தனியா பண்ணிட முடியும் நினைக்கிறீங்களா என்ன, அவங்க எல்லாரையும் உங்களால தனியா ஃபேஸ் பண்ண முடியுமா, ஒருவேளை நீங்க இறந்துட்டீங்கன்னா என்ன பண்றது, ஏன்னா நீங்க ஒண்ணு பழைய ப்ரூட்டல் கிங் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நீங்க போய் சண்டை போட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது கேட்ட உடனே நம்ம ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு முதல்ல இந்த பேச்சை நிப்பாட்டு, நீ என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு, உன்னோட வேலையை நீ பண்ணு, நான் என்ன பண்ணணும்ன்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம காவுபோக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியாது. அந்த 2 லெஜெண்ட்ஸையும் சண்டை போடும் அப்படின்னு இந்த ஹியோல்பி எதுக்கு முடிவெடுத்தான், அவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியும் ஹியோல்பி நினைச்சுக்கிட்டு இருந்தானா என்ன, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. இப்ப அந்த நேரத்துல ஹுவாங்யூ சொல்லுவாரு இப்ப இதுக்கப்புறம் கிளம்புனது மிச்சம் 2 பேர். அவங்க 2 பேர் யாருன்னா காரியம் இன்னொரு டோகியோம். இப்ப இவங்க 2 பேர் தான் கடைசியா போனாங்க அப்படின்னு. இவங்க 2 பேருமே ஸ்கைவேலி மவுண்டனுக்கு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஷோஜின் வெஸ்ட் சைடுல இருந்து சண்டை போறான் அப்படின்றத நம்ம டோகியோம் கெஸ் பண்ணிடுவான். அந்த காரணத்தினால மிச்சம் இருக்கிறது 2 சைடு தான், ஒன்னு நார்த் இன்னொன்னு ஈஸ்ட். நீங்க எந்த பக்கம் போக போறீங்க அப்படின்னு நம்ம காரியம் கிட்ட கேட்கும்போது நான் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுதான் இங்க இருந்து பக்கத்துல இருக்கு, நீ நார்த் எடுத்துக்கோன்னு சொல்லிடுவாங்க. நம்ம டோகியோம் நார்த் கிளம்பிடுவா, நம்ம காரியம் ஈஸ்ட் கிளம்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம காவுபோக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகும். ஒரே ஒருத்தன் மிஸ் ஆகறானே அவன் எங்க போனா, ஆமா காங் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப இதை கேட்டோட தான் ஹுவாங்யூ சொல்லுவாரு ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கே தெரியவே இல்ல, ஏன்னா காங் எங்க போனானே தெரியல, அந்த 2 டெவில்ஸோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம காவுபோக்கு யோசிப்பாரு
இந்த காங் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது இங்க இல்லையா, அப்படி எங்க தான் போன காங் அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல அந்த சவுத் சைடு அந்த இடத்துல நீங்க தானே காரியோட தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து நம்ம காங் கூப்பிடுவா. பார்த்தா நம்ம காங்கும் ஸ்கைவேலி மவுண்டனுக்கு வந்துட்டா. அவன் அவங்கள பார்த்துட்டு ஓ நீங்க தானா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு வணக்கம் சொல்லுவான். அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு காங் நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்ப அந்த ஹியோல்பி இருக்கால அவன் ரொம்ப நேரமா இவங்க ரெண்டு பேர் வருவாங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேர் பக்கத்துல வரவே இல்ல, அங்கேயே நின்னுட்டாங்க. அப்படின்னா தன்னை பார்த்து பயந்து போயிட்டாங்களோ. அப்ப நானே போய் அவங்க கூட சண்டை போட போறேன்னு அந்த இடத்துல இருந்து இறங்கி முன்னாடி நடந்து போவான். அவன் போன உடனே முன்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க வராங்கன்றது பகுமுட்டத்துல அவனுக்கு தெரியும். அது கண்டிப்பா ப்ரூட்டல் கிங்கா தான் இருக்கும்னு அவன் நினைப்பான். ஆனா வரது ப்ரூட்டல் கிங் கிடையாது, காங்கிரியோங், டோக்கியோரியோங்கோட கடைசி டிசபிள். இப்ப அவன் பக்கத்துல வந்த உடனே நீதானே ஹியோல்பி இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப வெஸ்ட் சைடு நடக்கிற ஃபைட் ஜின்யூ அந்த ஷோஜினை ஸ்லாஷ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம ஷோஜினோட ஆஃப்டர் இமேஜ் தான் அது. நம்ம ஷோஜின் எப்பயோ கீழே வந்திருப்பான். இப்ப கீழ இருந்து நேரா அந்த ஓல்ட் மேன தான் அவன் டார்கெட் பண்ணுவான். சோ அவன் அடிக்கிறதுக்காக பக்கத்துலயே வந்துருவான். அவன் அடிச்ச உடனே அந்த இடத்துல அவங்க எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. இப்ப திரும்பி அந்த ஆள் அடிக்கலாம் போகும்போது அப்ப கரெக்டா நம்ம ஜின்யூ ஷோஜினுக்கு பின்னாடி போய் உன்னோட ஆப்போனன்ட் நான் தான், நீ ஏன் கூட தான் சண்டை போடணும்னு சொல்லி அவன் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இப்ப அந்த ஒரு அட்டாக்க நம்ம ஷோஜினும் பிளாக் பண்ணிடுவான். அவனோட அட்டாக்க பிளாக் பண்ணிட்டான், எந்த கீழே வந்துருவான். ஆனா பிளாக் பண்ண மாதிரி இருந்த அந்த ஒரு அட்டாக்ல இருந்தும் நம்ம ஷோஜினுக்கு ஒரு காயம் பட்டிருக்கும். சைடுல அவனை வெட்டி இருப்பான் அவனோட தோள்பட்டையில. இத பார்த்த உடனே நம்ம ஷோஜினுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். இவன் எப்படி வெட்டான், நான் இதை பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்போ உடனே அந்த ஜின்யூ சொல்லுவா, என்னோட பேரு ஜின்யூ, நான் தான் ஸ்வாட் டெவில், 7 டெவில்ஸ்ல ஒரு ஆளு. நான் இந்த வெஸ்டர்ன் கேட்வேவா பாத்துக்கிறதுக்காக இங்கே இருக்கேன். நீ யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கலாமா, உன்னோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஷோஜின் என்னோட பேரு ஷோஜின் ஹாங் அப்படின்னு சொல்லுவான். ஷோஜின் ஹாங்கா இந்த பேர் எனக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா தெரியுது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஓல்மேன் பக்கத்துல இருந்து சொல்லுவாரு, ஆக்சுவலா நான் ட்ரெயின் பண்ண அசாசின்ஸ்ல இவனும் ஒரு ஆளு. என்னோட அந்த சாதாரண ஸ்கில் உங்களோட சோல் பர்ஷன் ஸ்கில் அளவுக்கு வராது, இருந்தாலும் நான் ட்ரெயின் பண்ணதுலயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அசாசின்ஸ் இவன் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே ஜின்யூவும் அப்படியான்னு கேட்கும்போது ஆமா, ஆனா சோல் பர்ஷன் ஸ்கில் மூலமா நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பீங்கா மாறிட்டீங்க, உங்களோட அந்த இம்போஸ்டரை கம்பேர் பண்ண முடியாது, சொல்ல போனா அந்த இம்போஸ்டரால உங்கள மாதிரி ஒரு ஆளை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்ட உடனே அந்த ஜின்யூவும் அப்படியா, அப்போ ஒருவேளை நான் கிட்ட தோத்து போயிட்டேன் அப்படின்னா உங்களோட ஸ்கில் அந்த சோல் பர்ஷன் ஸ்கில்ல விட ரொம்ப பெருசு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமான்னு கேட்கும்போது இல்ல இல்ல நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அந்த மாதிரி அதை சொல்ல வரல. சரி ஏதோ ஒண்ணு, என்ன இருந்தாலும் அந்த சோல் பர்ஷன் ஸ்கில்லோட அந்த குவாலிட்டியை காட்டும் அப்படின்றதுக்காகவாது நான் இவன் கூட சண்டை போட்டு இவனை தோக்கடிச்சு தானே ஆகணும், நீ வா சண்டை போடலாம், நான் உன்னை தோக்கடிச்சு நான் யாருன்றதை காட்டுறேன் அப்படின்னு ஜின்யூ சொல்லுவா. இப்ப டக்குன்னு தன்னோட ஸ்வாட்டியை ரைஸ் பண்ண ஆரம்பா. இந்த ஒரு இதை பார்த்த உடனே நம்ம ஷோஜினோ அங்க இருந்து வேக வேகமா சண்டை போடுறதுக்கு வருவான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கிளாஷ் ஆரம்பிச்சிரும். வெஸ்ட் சைடுல இவங்களோட கிளாஷ் போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல நார்த் சைடுல நம்ம டோகியோம் இருக்கால, அவன் உள்ள போன உடனே அவனை தடுக்கிறதுக்காக 4 ஹெவன்லி சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதாவது அந்த ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட சோல்ஜர்ஸ். அவங்கள பார்த்துட்டு இங்க என்ன 4 பேர் இருக்காங்க, ஒருத்தர் தானே சண்டை போடுவாரா சொன்னாங்க, இவனுங்க 4 பேரை தோக்கடிச்சாதான் இந்த இடத்துல இருந்து போக முடியுமா, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி நேரா மேல திரும்பி பாப்பா. பார்த்தா மேல ஒருத்தன் தலையில தொங்கிட்டு இருப்பான். இவன் யார் அப்படின்னா இவன் தான் எக்ஸ்ப்ளோஷன் டெவில் யோப்பு. இவன் ஒட்டே இவனை பார்த்துட்டு நீ தனியாவா வந்திருக்க, உனக்கு யாரும் பேக்கப் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் தனியாவே சமாளிச்சிருவேன் நம்ம டோகியோம் சொல்லுவா. இது கேட்ட உடனே பரவாயில்ல நீ நல்லாவே காமெடி பண்ற, என்னோட பேரு யோப், நான் தான் எக்ஸ்ப்ளோஷன் டெவில், 7 டெவில்ஸ்ல ஒரு ஆளு, நான் தான் இந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்றேன், உன்னோட பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா கேட்பா. நான் தான் கிரேட் புங்ஜிங் செட்டோட லீடர் டோகியோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப மிச்சம் இருக்கிற ஒரு சைடு ஈஸ்ட். இப்ப ஈஸ்ட் சைடுல நம்ம காரியம் முதல்ல உள்ள போயிடும். யாருமே பாத்துருக்காது, என்னாச்சு யாருமே வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சு போகும்போது அவளை வரவேற்கிறதுக்காக அங்க ஒருத்தன் வெயிட் பண்ணுவான். அவன் யார் அப்படின்னா அந்த பேர் டெவில் டுச்சுன். அவனே பார்த்துட்டு நீங்க தான் ஜின் காரியோங்க பேக்மாவலியோட லேடி அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீ யார் அப்படின்னு சொல்லி நம்ம காரியோங்க கேட்பா. என்ன தெரியாதுன்னு சொல்றீங்களா, நான் தான் 7 டெவில்ஸ்ல ஒரு ஆளு டுச்சுன் பேர் டெவில் அப்படின்னு சொல்லுவா. என்ன உங்களுக்கு தெரியாதா என்ன, அதுவும் இல்லாம நான் உங்களோட பேக்மாவலிக்கு முறையா வந்தப்ப நீங்க எங்களுக்காக அந்த இடத்துல ஒரு பெரிய வரவேற்பே வச்சிருந்தீங்களே, அந்த வரவேற்பு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதுக்காக நானும் மரியாதைக்கு திரும்பி ஏதாவது செய்யணும்ல, அதுக்காக தான் உங்களுக்காகவே இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா பேக்மாவலிக்கு இவங்க வந்தப்ப மொத்தத்தையுமே நம்ம காரியம் வெடிக்க வச்சிருப்பால, அதனால தான் அவன் ரொம்ப கோவமா இருக்கான். இப்ப அந்த கோவத்தை காட்டணும்னு நினைக்கிறான். இப்ப இந்த சண்டை ஈஸ்ட் சைடு போகுது, மிச்சம் இருக்கிறது சவுத் சைடு. இப்ப சவுத் சைடுல சண்டை போட போனது நம்ம காங். அதை பார்த்த உடனே நம்ம யோங்கி அந்த ப்ரூட்டல் கிங்க பார்த்து கேட்பாரு, இப்ப அந்த பையனை முன்னாடி அனுப்பிச்சிட்டோமே இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு. அப்போதே ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு, நம்ம சண்டை போட வருவோம் தான் சொன்னோம், ஆனா எந்த ஆர்டர்ல சண்டை போட வருவோம் சொல்லல, அதனால பிரச்சனை கிடையாது, அந்த பையனே போகட்டும், அதுவும் இல்லாம அந்த பையன் முன்னாடி போய் சண்டை போடுறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு. அப்போ உடனே யோங்கி கேட்பாரு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த பையனால ஹியோல்பியை தோக்கடிக்க முடியுமா, ஹியோல்பி கூட சண்டை போட முடியுமான்னு கேட்கும்போது போக போக தான் நம்மளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ப்ரூட்டல் கிங் சொல்லுவாரு. இப்ப காங் வந்ததை பார்த்த உடனே நம்ம ஹியோல்பி ரொம்ப கோவமா இருப்பான். ஏன்னா அந்த 2 பேர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப அவங்க 2 பேர் வராம இந்த பொடியை போய் அமுச்சு வச்சிருக்காங்க, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்னையே கலாய்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கோவமாகும். இப்ப அதுல என்னைய ஊத்துற விதமா நம்ம காங் பேச ஆரம்பா. சொல்லு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா, நான் இப்பவே உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன், நீ ஒருவேளை இதுல இருந்து பேசி தப்பிச்சிடலாம் மட்டும் நினைச்ச நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம காங் சொல்லுவான். இது கேட்ட உடனே ஏற்கனவே கோவமா இருக்கிற நம்ம ஹியோல்பி ரொம்ப டென்ஷன் ஆகி உடனே ஒரு பெரிய அட்டாக் கொடுப்பான், ஒரு பெரிய கிளாட் டெக்னிக்கா கொடுப்பான். அந்த கிளாட் டெக்னிக்கா ஆக்சுவலா நம்ம காங் பிளாக் பண்ணிருப்பான். அதை பிளாக் பண்ணிட்டு அவனை பார்த்து சொல்லுவா, இது ஈகிள் டாலன்ட் லீவ் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக், இத அளவுக்கு யாராலையும் ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ண முடியாதுன்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப நீ தானே ஹியோல்பி இல்லையா என்னன்னு சொல்லிட்டு நம்ம காங் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி அவனை அடிக்கிறதுக்காக வருவான். அப்ப அவனை பார்த்து சொல்லுவா, பிளாக் டிராகன் கிங் ஹியோல்பி, என்னோட பேரு காங்ரியோங் டோக்கியோரியோங், தி ஹெவன்லி டிஸ்ட்ராயர்க்காக உன்னை பழி வாங்கணும், உன்னோட உயிரை எடுக்கணும் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நேரா ஹியோல்பி அட்டாக் பண்றதுக்காக வருவான். அத பார்த்ததும் பதிலுக்கு நம்ம ஹியோல்பியும் இவன் கூட சேர்ந்து ஒரு அட்டாக் பண்ணுவான். இப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு பெரிய கீ கிளாஷ், அந்த இடமே அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிரும், செதற ஆரம்பிச்சிரும். இப்ப நம்ம காங் கோல் சாப்டர் ஆரம்பிச்சது. இப்ப நம்ம காங் திரும்பி அவரோட பழைய ஃபிளாஷ்பேக்கா காட்டுவாங்க. அவன் மாஸ்டர் கூட ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க மாஸ்டர் சொல்லிருப்பாரு, நீ உண்மையிலேயே இப்ப அவங்களோட ஸ்கில்ஸை சர்பாஸ் பண்ணிட்ட, அவங்களோட பழைய ஸ்கில்ஸை நீ எப்பயோ தாண்டிட்ட அப்படின்னு. அப்போ நம்ம காங்கு கேட்பான், அப்படின்னா நான் புது ஸ்கில்ஸை தாண்டலையா, ஏன்னா அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அவங்க ட்ரெய்னிங் எடுத்துருப்பாங்கல்ல, இப்ப அவங்க ஸ்ட்ராங்கா மாறிப்பாங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா அது உண்மைதான், கண்டிப்பா அவங்க ஸ்ட்ராங்கா மாறி இருப்பாங்க. ஒருவேளை நம்ம அப்படி பார்த்தோம்னா நீ அவங்களோட லெவல்
லெவல்ல இருக்கு அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணனும்னு வெச்சுக்கோவே, நம்மளால குவான்ஸாவை சேர்த்துக்க முடியாது. ஏன்னா குவான்ஸா ஒரு பியூரான மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்குது மார்க் செப்பியோங். அவன் சும்மா ட்ரிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ற ஆளு. அதனால அவனையும் சேர்த்துக்க முடியாது. அதுக்கு அடுத்து இருக்குது குவியோங் ஒரு சிம்பிளான ஆளு, ஆனா நிறைய ஹார்ட் ஒர்க் போடக்கூடிய ஆளு. சோ அவன் கண்டிப்பா உன் லெவல்ல இருப்பான். இப்போ உன்னோட லெவலுக்கு அவன் வந்திருப்பான். அதுக்கு அடுத்து இருக்குது ஹியோல்பி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான்றத என்னால கூட சொல்ல முடியாது. அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான்றத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவனோட பொட்டன்ஷியல் ஒண்ணு, ஆனா அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்க்கான அப்சஷன் அதை யாராலையும் பிரெடிக்ட் பண்ண முடியாது. அவன மாதிரி ஆளுங்க எல்லாரும் தன்னோட பவர்க்காக தான் என்ன லெவல் அட்டைன் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக அவங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ எது வேணாலும் பண்ணுவாங்க. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளு எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார். இதை கேட்டோடனே நம்ம காங்கும் கேப்பா, அப்ப நீங்களே ஹியோல்பி அந்த அளவுக்கு பெரிய ஆளா பாக்குறீங்களா அப்படின்னு. என்னது நான் பெரிய ஆளா பாக்குறேனா? நான் அவ்வளவு பெரிய ஆளா பார்க்கல. அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு கீழ தான். அவன் ஜஸ்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட், அந்த அளவுக்கு அவனுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நான் சொல்ல வரேனே தவிர அவன் ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆனா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிப்பான் நீ கவலைப்படவே தேவையில்ல. ஏன்னா நீ என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஸ்ட்ராங்கா மாறினா மட்டும் போதும். இந்த 12 ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் இதை நீ கத்துக்கிட்டீனா மட்டும் போதும். இந்த உலகத்துல உன்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு உங்க மாஸ்டர் சொல்லிருப்பாரு. இப்ப அதோட தான் நம்ம ஹியோல்பியை ஃபேஸ் பண்ணுவான். நம்ம ஹியோல்பியை அவன் ஃபேஸ் பண்ணி அந்த கீ கிளாஷ் முடிஞ்ச உடனே ஹியோல்பி ரொம்ப பின்னாடி போய் அந்த மலையில போய் மோதிடுவான். அவன் மோதிர உடனே அடுத்த செகண்ட் நம்ம காங்க அவன் பக்கத்துல வந்து அவன் மிதிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஹியோல்பி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு பின்னாடி போவான். டக்கு நம்ம காங்க அவனை தோத்திட்டு போய் அவனோட பைத்திலேயே ஒரு கிக் அடிச்சு ஹியோல்பியை தள்ளிட்டு திரும்பி அவன் அடிக்கிறதுக்காக போவான். ஆனா இந்த தடவை அவனோட ஃபிஸ்ட நம்ம ஹியோல்பி பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு உன்னால இனிமேல் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹியோல்பி சொல்லும்போது கரெக்ட்டா நம்ம காங் தன்னோட கீயை ஒரு ப்ரொஜெக்டைல் மாதிரி யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் பண்ணி ஹியோல்பியை பின்னாடி தள்ளிடுவான். இப்ப நம்ம ஹியோல்பிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அடுத்து பார்த்தா நம்ம காங் உடனே தன்னோட ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் ஆரம்பிச்சிருவான். ரேடியன்ட் ஸ்ட்ரைக் அதை ஆரம்பிச்சு ரெடியா அவன் அட்டாக் பண்றதுக்காக வருவான். இத பார்த்ததும் ஹியோல்பியும் தன்னோட கீயை மொத்தமா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் கிளாஷ். இந்த அட்டாக் பட்ட உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய கிளாஷே நடக்கும். அந்த இடமே ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிரும். இப்போ இத பார்த்துட்டு நம்ம யோம்பி ஆச்சரியப்படுவாரு. இதுதான் ஹெவிலி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கான. இந்த அட்டாக் முடிஞ்ச உடனே நம்ம காங் மட்டும் தான் எக்ஸ்ப்ளோஷனோட நடுவுல இருப்பான். இப்ப நம்ம காங் சுத்தி முத்தி பாப்பான். பார்த்தா அந்த இடத்துல ஹியோல்பி இருக்க மாட்டான். அத பார்த்தோனே நம்ம ஹியோல்பி எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச உடனே நம்ம காங் சொல்லுவான், நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த் இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. ஆனா நீ உண்மையிலே ஹியோல்பியா இருந்தீனா கண்டிப்பா அந்த அட்டாக்ல உன்னை கொண்டிருக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏதாவது ட்ரிக்கை யூஸ் பண்ணி என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்காத. அது என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது நம்ம காங் சொல்லுவான். இத கேட்ட உடனே ஒரு கோவத்தோட நம்ம ஹியோல்பி அந்த ரபிள்ல இருந்து வெளிய எந்திரிச்சு வருவான். இப்போ நம்ம காங்க பார்த்து சொல்லுவான், நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நீ ஒரு சின்ன பையனா இருக்கலாம். ஆனா அந்த வயசான ஆளு தன்னோட கடைசி வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெஸ்டான அசசினை ட்ரெயின் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த சேஜஸோட சண்டை போட்டோம். அதுக்காக உன்கிட்ட ஈஸியா சண்டை போடலாம். இந்த சண்டை ஈஸியா எடுத்துக்கலாம் நான் நினைச்சேன். ஆனா அது நினைச்சது தப்புன்றது எனக்கு இப்பதான் புரியுது. நான் சீரியஸா மாறேன்னு சொல்லிட்டு ஹியோல்பி தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இத பார்த்தோனே நம்ம காங்கு இந்த அட்டாக்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். இப்போ உடனே இந்த ஹியோல்பி அவனை பார்த்து நான் உன்ன ஒரு சாக்ரிஃபைஸா கொடுக்க போறேன். அந்த சேஜ் ஃபாரஸ்ட்க்கு நான் போறதுக்கான ஒரு சாக்ரிஃபைஸ் நீ அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம காங்க அதை பார்த்துட்டு நீ தப்பு கணக்கு போடுற. நான் என்னோட எக்ஸ்ட்ரா 8 மெரிடியன்ஸை எப்பயோ ஓபன் பண்ணிட்டேன். உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. வான்ஸா எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லிட்டீனா உன்னோட சாவ வழி இல்லாம உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவான். இத கேட்ட உடனே ஹியோல்பிக்கு ரொம்ப கோவம் வரும். அந்த அரகன்ஸ் இந்த அரகன்ஸ் தான் அந்த ஆட்டே இருக்கும். அதே அரகன்ஸ் தான் ஓட்டே இருக்கு. நீ அந்தால நல்லாவே உரிச்சு வச்சிருக்க. உன்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி தன்னோட கீயை ரைஸ் பண்ணி ஒரு அட்டாக்க கிரியேட் பண்ணுவா. இந்த ஒரு அட்டாக் தான் ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்ட் மாதிரி உருவாக்கும். ஆனா அந்த எனர்ஜி பிளாஸ்ட சுத்தி நிறைய டார்க்கான ஒரு பெரிய சுழல் காத்து அப்படியே வித்தியாசமா சுத்த ஆரம்பிச்சிரும். இப்படி ஒரு அட்டாக் நம்ம காங் ஃபேஸ் பண்ணனும். இந்த ஒரு அட்டாக் நம்ம காங் கிட்ட வரும். இந்த அட்டாக்கோட பேரு டார்க் வில்வெண்ட். இது ரொம்ப பெரிய இம்பாக்ட் அந்த இடத்துல உருவாக்கும். அந்த காட்டுல ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். இப்ப பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த ஒரு அட்டாக் டார்க் வில்வெண்ட்ல சுத்தி நிறைய சுழல் உருவாக்கும். அந்த சுழல் எல்லாமே ரொம்ப ஃபியர்ஸா அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கும். இப்ப அந்த சுழல்ல நம்ம காங் உள்ள வந்துட்டு இருப்பான். அப்ப கரெக்ட்டா அந்த அட்டாக் நம்ம காங் மேல பட்டு நம்ம காங் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹியோல்பி யோசிக்கும் போது நம்ம காங் அந்த அட்டாக்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். தன்னோட அபிசல் வாய்ட கடைசி நேரத்துல ஆக்டிவேட் பண்ணிடுவான். சோ அதை ஆக்டிவேட் பண்றது மூலமா அந்த அட்டாக்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இப்ப நேரா நம்ம ஹியோல்பி அடிக்கிறதுக்காக வருவான். இத பார்த்த உடனே ஹியோல்பியும் டக்குனு தன்னோட கீயை சார்ஜ் பண்ணி திரும்பி ஒரு கிளாஷ். திரும்பி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் நடக்கும். ஆனா கரெக்ட்டான நேரத்துல நம்ம ஹியோல்பியா உள் பக்கமா பிடிச்சிருவான். அதாவது அவனோட கையை உள்ள இருந்து பிடிச்சிருவான் நம்ம காங். இப்ப புடிச்சிட்டு நம்ம காங் அவனை பார்த்து சொல்லுவா, என்ன டார்க் வில்வெண்டா? இது என்ன ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷனோட மாடிஃபைட் வெர்ஷனா? ஒருவேளை ஏன் மேல மட்டும் இந்த அட்டாக்க நீ கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தீனா கண்டிப்பா இத தடுக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா இப்போ என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் கரெக்ட்டா தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிப்பான். அப்ப கரெக்ட்டா ஹியோல்பியோட காலுக்கு கீழ ஒரு பெரிய வாய்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அத பார்த்த உடனே ஹியோல்பிக்கு கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அப்ப நம்ம காங் சொல்லுவான், இதுதான் என்னோட மாஸ்டர் உங்களை தோக்கடிக்கிறதுக்காக என்கிட்ட கொடுத்த பவர். நல்லா பாருன்னு சொல்லி டார்க் வீல் ஸ்ட்ரைக் 1000 சர்க்கிள் ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்ணுவான். அவன் ஏற்கனவே அபிசல் வாய்ட ஆக்டிவேட் பண்ணி நம்ம பாத்துறோம். இந்த அபிசல் வாய்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசனன்ஸ் பேரியர் உருவாக்குறது. ஆனா 1000 சர்க்கிள் ஃபார்மேஷன் அதோட அல்டிமேட்டான ஒரு ஃபார்ம் மாதிரி. இது அந்த ஒரு பவர் அபிசல் வாய்டோட பவர் ஒரு 100% மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். இப்போ அந்த மாதிரியான ஒரு அட்டாக் தான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுவா. இத பார்த்த உடனே அந்த யோம்பிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல நம்ம காங்கால ஹியோல்பியை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் நம்ம யோம்பி யோசிச்சுட்டு இருப்பா. ஆனா இப்போ நம்ம காங் சண்டை போடுறத பார்த்த உடனே மேபி இந்த ஃபைட்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத அவனாவே சொல்ல முடியல. தன்னாலே பிரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோம்பி யோசிப்பா. இப்போ இந்த சண்டையை பார்க்கிறதுக்கு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா நம்மளோட வேலை இன்னும் முடியல. நம்ம வந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ப்ரூட்டல் கிங் வேற ஒரு இடத்துக்கு கூப்பிடுவா. அதை கேட்ட உடனே நம்ம எங்க போறோம் அப்படின்னு ப்ரூட்டல் கிங் கேட்கும்போது, யோ நீ என்ன மறந்து போயிட்டியா? நம்ம வந்தது இங்க என்ன சண்டை போடுறதுக்காகவா? ஹியோல்பி கூட சண்டை போடணும் உனக்கு ஆசை இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக வந்த வேலையை மறந்துட கூடாது. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி காங் நமக்கு தேவையான நேரத்தை வாங்கி கொடுப்பா. இதுதான் நம்மளோட ஒரே சான்ஸ். மறந்துடாத. ஒருவேளை உன்னோட க்ளோரியை நான் காட்டணும், நான் பழைய ப்ரூட்டல் கிங் அப்படினா நீ நினைச்சிட்டு போனீனா நீ தாராளமா போய் சண்டை போடு. நான் உன்னை தடுக்க போறதில்லை அப்படின்னு யோம்பி சொல்லுவாரு. நம்ம ப்ரூட்டல் கிங் வேற வழியே இல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப இந்த அபிசல் வாய்டோட சென்டர் சாரி அந்த 1000 சர்க்கிள் ஃபார்மேஷனோட சென்டர்ல காட்டுவாங்க. இந்த இடத்துல நம்ம ஹியோல்பிக்கு எல்லா பக்கமும் இருட்டு மட்டும் தான் இருக்கும். ஹியோல்பிக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அதே நேரத்துல ஹியோல்பி மேல அதிகப்படியான கிராவிட்டி ஒர்க் ஆகும். ஏற்கனவே அபிசல் வாய்ட் மாதிரியே தான் இந்த இடத்துல கிராவிட்டி ஒர்க் ஆகும். ஆனா அது இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தின காரணத்தினால ஹியோல்பி மேல ஒரு எக்ஸ்ட்ரீமான பிரஷர் எப்பயுமே பட்டுக்கிட்டே இருக்கும். அவனால அசையறதுக்கே கஷ்டமா இருக்கும்ல. அந்த மாதிரியான ஒரு பிரஷர். இப்ப இது நம்ம ஹீரோவோட கீ மூலமா உருவாக்கப்பட்ட ரெசனன்ஸ்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பேரியர் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஹீரோ மேல இது ஒர்க் ஆகும். ஆனா நம்ம ஹீரோ அதுல ரொம்ப ஈஸியாவே மூவ் பண்ணி இந்த ஹியோல்பி அட்டாக் பண்றதுக்காக வருவான். அத பார்த்த உடனே ஹியோல்பி
முடிஞ்சா கொண்டு வா. என்னைய இதுக்குள்ள மாட்ட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்றத நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹியோல்பி தன்னோட அட்டாக்க ப்ரிப்பேர் பண்ணி உடனே காங் கூட திரும்பி அவனோட ஃபிஸ்ட் வச்சு அடிப்பான். ரெண்டு பேரோட ஃபிஸ்ட்டுமே மோதும். அது டக்குனு அந்த இடத்துல ஒரு பெரிய ரிப்பிள் கிரியேட் பண்ணும். திரும்பி ஹியோல்பி தன்னோட இன்னொரு கையை வச்சு காங்க அடிச்சலாம் நினைப்பான். ஒரு பெரிய அட்டாக்கையும் கொடுப்பான். ஆனா கடைசி நேரத்துல நம்ம காங் அதுல இருந்து ரொம்ப வேகமா தப்பிச்சு ஹியோல்பிக்கு பின்னாடி போய் அவனோட பைக்ல ஒரு அடி, அடுத்தவனோட தாடையில ஒரு அடி அடிப்பான். அடிச்சு நம்ம ஹியோல்பி பின்னாடி போவானா, உடனே நம்ம காங் வேக வேகமா அவனை ஃபாலோ பண்ணி திரும்பி அவன் அடிக்கிறதுக்காக போவான். அதை பார்த்த உடனே ஹியோல்பி டக்குனு தன்னோட ஈகிள் டாலன்ட் க்ளீமை யூஸ் பண்ணி நம்ம காங்க தோக்கடிச்சலாம் நினைப்பான். ஆனா நம்ம காங் அந்த ஒரு அட்டாக்ல இருந்து ரொம்ப சீக்கிரமா தப்பிச்சு அவனோட பைக்லயே ஒரு கிக் அவுட், திரும்பி அவனோட மூஞ்சிலே ஒரு அடி அடிச்சு அவனை கீழே தள்ளிடுவான். இப்ப ஹியோல்பி போய் கீழே விழுந்த உடனே நேரா ஜம்ப் பண்ணி வந்து அவனோட தொண்டையிலே ஒரு அடி கொடுப்பான். டக்குனு ஹியோல்பியால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிப்பான். பார்த்தா அடுத்த அட்டாக்க நம்ம காங் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். டக்குனு போயிட்டு அவனோட தலையில கையை வச்சு ஒரு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அதை யூஸ் பண்ண உடனே ஹியோல்பி அசையவே மாட்டான். அப்படியே நிப்பான். அப்ப நம்ம ஹியோல்பியோட முகத்துல இருக்கிற எல்லா துவாரங்கள்ல இருந்து ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்கும். பீச்சிக்கிட்டு அடிக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அட்டாக் அவன் பக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண காரணத்தினால தான் இந்த ஒரு எஃபெக்ட். நம்ம ஹியோல்பிக்கு ரத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கும்போது நம்ம காங்க பார்த்து கேட்பான், எப்படி உன்னால மட்டும் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க முடியுது? உண்மையில அந்த பிரஷர் ஃபீல் ஆகலையா? உன்னால அந்த பிரஷர் ஃபீல் பண்ண முடியலையான்னு கேட்கும்போது, நான் எப்ப அந்த 12 ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானையும் நான் மாஸ்டர் பண்ணேனோ அப்பவே இந்த மாதிரியான ஒரு என்விரான்மென்ட்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் கூட சண்டை போட்டேன்னு சொல்லுவான். இப்போ இதே மாதிரி அவன் ட்ரைனிங்லே பண்ணிருக்கான். இதே 1000 சர்க்கிள் ஃபார்மேஷனுக்குள்ள அவங்க மாஸ்டரோட சண்டை போட்டுருக்கான். அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயரோட. அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் இந்த 1000 சர்க்கிள் ஃபார்மேஷன்ல அந்த ஒரு நிலைமையில இருக்கும்போதும் கூட நம்ம காங்க ரொம்ப ஈஸியாவே டிஸ்ட்ராய் பண்ணுவாரு. நம்ம காங்கால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா பிளாக் பண்ணுவாரு. தன்னோட குச்சியை வச்சு நம்ம காங்க அடி அடிப்பாரு. ஏன்னா அந்த இடத்துல கூட அவர் ஸ்ட்ராங்கான ஆளு தான். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஆப்போனன்ட் கூட சண்டை போட்டப்ப நம்ம காங்க இந்த 1000 சர்க்கிள் ஃபார்மேஷன்ல ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஹியோல்பியை பார்த்து கேட்பா, நீ எப்படி அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட நீ சண்டை போட்டிருக்கியா என்ன? அந்த மாதிரி யாரையாவது இந்த மாதிரியான ஒரு ரெசனன்ஸ் பேரியர்ல நீ ஃபேஸ் பண்ணிருக்கியான்னு கேட்பா. இப்போ இதை கேட்ட உடனே ஹியோல்பி எதுவுமே பேசாம, அந்த வயசானாலு கடைசி காலத்துல போய் இப்படி ஒரு மான்ஸ்டர் கிரியேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஹியோல்பி கீழ விழுந்துருவான். அவன் விழுந்ததும் நம்ம காங் அவனே தான் பாத்துக்கிட்டு இருப்பான். நம்ம காங் ஃபைனலா அந்த ஹியோல்பியை தோக்கடிச்சிட்டான். இப்போ இந்த ஒரு விஷயம் அந்த ஸ்கை வேலி மவுண்டன்ல இருக்கிற அந்த மெயின் இடம் இருக்குல, அந்த இடத்துல இருக்கிற நம்ம குவான்சாவுக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம குவான்சா அவனுக்கு முன்னாடி மொத்தம் 6 மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்சிருப்பான். அதுல ஒரு பெரிய மெழுகுவர்த்தியும் 5 சின்ன மெழுகுவர்த்தியும் இருக்கும். அநேகமா இது ஹியோல்பியையும் அந்த 5 டெவில்ஸையும் குறிக்கிறதுக்கானதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல அந்த பெரிய மெழுகுவர்த்தி அது அணைஞ்சு போனதா பாத்துருப்பான். இது பிளாக் டிராகன் கிங் கூடதாச்சே, அவர் இறந்துட்டாரா, அவரே கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னோட ஞானக்கண் வச்சு பாப்பா. பார்த்தா அங்க நம்ம காங் நிப்பா. என்னது காங்கா, இவன் எங்க இருந்து வந்தா, அந்த சேஜஸ் எங்க போனாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம குவான்சாவுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ அதே நேரத்துல நம்ம ஷோஜினுக்கு ஜின்யூக்கும் அந்த சண்டை நடந்துட்டு இருக்கல, இந்த இடத்துல நம்ம ஜின்யூ ரொம்ப ஈஸியாவே நம்ம ஷோஜினோட எல்லா அட்டாக்ஸையும் பிளாக் பண்ணுவா. நம்ம ஷோஜின் இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாலும் அதை நம்ம ஜின்யூ ரொம்ப சீக்கிரமா தடுத்துருவா. ஆனா அதே நேரத்துல நம்ம ஜின்யூவோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்றது நம்ம ஷோஜினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த ஜின்யூ ரொம்ப ஃபாஸ்டான ஆளு. அதே நேரத்துல நம்ம ஷோஜினோட எல்லா அட்டாக்ஸையும் ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணுவா. அப்ப கரெக்ட்டா நம்ம ஷோஜின் ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கரெக்ட்டா பின்னாடி போகும்போது அவனுக்கு பின்னாடி இவன் ரொம்ப வேகமா போய் அவனோட காலை தட்டி விட்டு அவனை கீழே தள்ளிடுவான். திரும்பி அவனை வெட்டிடலாம் நினைக்கும் போது கடைசி நேரத்துல நம்ம ஷோஜின் அந்த இடத்துல ஒரு உருண்டு டக்குனு தான் அங்க இருக்கிற மண்ணி எல்லாத்தையும் எடுத்து அவன் மூஞ்சில தூக்கி போட்டுட்டு பின்னாடி போய் தன்னோட அல்டிமேட்டான அட்டாக் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த ஜின்யூவை பார்த்து சொல்லுவான், இந்த ஒரு காம்போ ஸ்கில்ல நான் உனக்காக ஒண்ணும் பிராக்டிஸ் பண்ணல, இருந்தாலும் வேற வழி இல்லன்னு சொல்லி நம்ம ஷோஜின் அந்த ஜின்யூவை எதிர்த்து இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவா. இதுதான் அந்த 1000 ஃபிளாஷ் வார்டு. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த ஓல்ட் மேனுக்கு எதிராக இதை யூஸ் பண்ணிருப்பால, ஆனா அதுல இருந்து அவர் தப்பிச்சிருப்பாரு. இப்போ இந்த ஒரு அட்டாக்கை நம்ம ஜின்யூக்கு எதிராக கொடுப்பா. ஆயிரக்கணக்கான ஸ்வாட் கீஸ் எல்லாமே நம்ம ஜின்யூவை போய் தாக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். என்னதான் தன்னோட அல்டிமேட்டான ஸ்கில்ல நம்ம ஷோஜின் யூஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஷோஜினுக்கு ஷாக் தான். ஏன்னா ஜின்யூ அந்த ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணிருப்பான். இதை நம்ம ஷோஜின் எதிர்பார்க்கவே மாட்டான். அந்த அட்டாக் ரொம்ப ஈஸியா பிளாக் பண்ணிருப்பான். நம்ம ஷோஜினுக்கு தன்னோட அல்டிமேட்டான ஸ்கில் கூட இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக். அப்போ உடனே ஜின்யூ சொல்லுவான், நீ ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்க, உன் ஆப்போனன்ட்டோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை தெரிஞ்சுக்காம நீ முதல்ல ஃபுல் ஸ்ட்ரென்த்லயே சண்டை போடக்கூடாது. ஆனா நீ எடுத்தோனே ஒரு அல்டிமேட்டான ஸ்கில்லை யூஸ் பண்றியா, என்ன பார்த்தா என்ன அவ்வளவு வீக்கா தோணுதா என்ன, இது சரி வராது, நம்ம சண்டையை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம், என்ன ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆனா நம்ம ஷோஜின் கிட்ட அவ்வளவு எனர்ஜி இல்ல. அவன் ஏற்கனவே ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கான். இப்போ இந்த சண்டை இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது சவுத் சைடுல நம்ம ஹியோல்பியை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம காங் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். ஏன்னா நம்ம காங்க்கு இன்னும் ஒரு ஆப்போனன்ட் மிச்சம் இருக்கான். அந்த குவான்சா இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவனையும் கண்டுபிடிச்சு அவனையும் கொன்னா மட்டும் தான் அவங்க மாஸ்டருக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் மொத்தமா பூர்த்தி ஆகும். அதையும் போய் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம காங் கிளம்புவான். ஆனா நம்ம காங்கோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா 1000 சர்க்கிள் ஃபார்மேஷனுக்குள்ள நம்ம காங் அதிகப்படியான கீயை யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப மட்டும் தான் நம்ம காங்கால ரொம்ப வேகமா மூவ் பண்ண முடியும். அதை பண்ண காரணத்தினால நம்ம காங் கொஞ்சம் மோசமான நிலைமையில தான் இருக்கான். இருந்தாலும் நம்ம காங்க்கு அது எல்லாமே ஒத்துதான். ஏன்னா ஹியோல்பியை அவன் தோக்கடிச்சிட்டான். ஏன் ஹியோல்பியை கொன்னுட்டானே சொல்லலாம். நம்ம ஹியோல்பிக்கு உயிரே இருக்காது, அவன் இறந்து போயிட்டான். இப்ப அடுத்து நாட்டில் நடக்க சண்டை தான். நம்ம டோகியோம் இருக்கால, அவன் எதிர்த்து நிக்கிற அந்த யோப்பு மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற காரணத்தினால நம்ம டோகியோம் இருக்கிற மரம் எல்லாத்தையுமே வெட்டிடுவா. அதை வெட்ட உடனே இப்ப அந்த யோப்பால எதுக்கும் தாவ முடியாதுல, நீ கீழே வந்து தானே ஆகணும் அப்படின்னு நம்ம டோகியோம் சொல்லுவான். ஆனா கரெக்டா அவன் வெட்டினதுல ஒரு பெரிய மரத்தை எடுத்து அந்த டோகியோம்க்கு எதிராக அப்படியே தள்ளி விட்டுருவான். அதை நம்ம டோகியோமே எதிர்பார்க்க மாட்டான். இப்ப அந்த மரத்தை தள்ளி விட்டுட்டு இப்ப அது போய் விழுந்த உடனே என்னாச்சு, இதுல நீ இறந்து போயிட்டியா என்ன, ரொம்ப பெருசா பேசுனீங்க அப்படின்னு யோப் கேட்கும்போது கரெக்டா அதை ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டு கீழ இருந்து நம்ம டோகியோம் வெளில வருவா. மொத்தமா அதை ஸ்லாஷ் பண்ணி வெளில வந்ததும் தன்னோட ஸ்பீரை வச்சு ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த ஸ்லாஷஸ் எல்லாத்தையுமே அந்த யோப் தடுத்துருவான். எப்படி தெரியுமா, ஏன்னா அவன் கையில ஒரு வெப்பன் இருக்கும். அது ஒரு வித்தியாசமான செயின்ல கட்டின ஸ்பைக்கி பால். இப்போ இத நம்ம யோமி கிட்ட பாத்துறோம்ல, அதே மாதிரி தான் என்ன ஒண்ணு இல்லாம ரெண்டு வச்சிருப்பான். அது ரெண்டு சுத்தி காட்டுவான். இப்போ அதுல இருக்கிற ஒரு ஸ்பைக்கி பால் வச்சு இப்போ நம்ம டோகியோம் அட்டாக் பண்ணுவான். நம்ம டோகியோம் இந்த ஒரு அட்டாக்க கடைசி நிமிஷத்துல தடுத்து அந்த ஸ்மால் அந்த பக்கமா தள்ளிடுவான். ஆனா அப்பதான் அதோட வெயிட் நம்ம டோகியோம் ஃபீல் பண்ணுவா. ஏன்னா அதோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். பேசாம இத டாட்ச் பண்ணிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம டோகியோம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அப்ப நம்ம யோப் கூப்பிடுவான். அங்க என்ன வேடிக்கை பாக்குற, நான் தான் சொன்னேன்ல என்கிட்ட இன்னொரு பால் இருக்குன்னு, இதையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு இன்னொரு பால் வச்சு அட்டாக் பண்ணுவான். கடைசி நிமிஷத்துல இதையும் நம்ம டோகியோம் தடுத்துருவான். ஆனா அதோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த காரணத்தினால அந்த மரத்தை அது உடைச்சிட்டு கீழ போயிடும். இப்ப நம்ம டோகியோம் எதிர்பார்க்காத நேரத்துல கரெக்ட்டா அந்த செயினை வச்சு அவனோட கழுத்தை சுத்தி அவனோட கழுத்தை போட்டு இருக்க ஆரம்பிச்சிருவான். இத நம்ம டோகியோம் எதிர்பார்க்கவே மாட்டா. அவ்வளவுதான், இந்த சண்டை முடிஞ்சு, நீ இதோட சாக போற அப்படின்னு நம்ம யோப் சொல்லுவான். இப்ப இந்த சண்டை இங்க போயிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல ஈஸ்ட் சைடு இருக்குல, அந்த ஈஸ்ட் சைடுல ஒரு பெரிய சவுண்ட் கேட்கும். ரெண்டு மெட்டல் வச்சு அடிச்சா எப்படி ஒரு சவுண்ட் கேட்கும், அந்த மாதிரியான ஒரு பெரிய சவுண்ட் டிங் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டதுக்கே அங்க இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே செத்து போயிருங்க. இப்ப இது அடிச்சது அந்த டிச்சுண்டா தன்னோட ஷீல்ட் வச்சு அதை ரொம்ப வேகமா அடிக்கிறது மூலமா இந்த ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ணிருப்பான். ஆனா இந்த ஒரு சவுண்ட் எதுக்கு நின்னா காரியம்
ரொம்ப ஈஸியாவே தப்பிச்சிருப்பா. எப்படி தெரியுமா? தன்னோட கேப்ப வச்சு அவளையும் காப்பாத்திருப்பா, அந்த குதிரையும் காப்பாத்திருப்பா. அந்த குதிரையும் அங்க இருந்து போக சொல்லிருப்பா. இப்போ இதை பார்த்த உடனே அந்த ரிச்சுவல் கேட்பான், ஓ எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு, என்னோட டெக்னிக் எதிரா என்னெல்லாம் பண்ணணும், என்ன எப்படி கவுண்டர் பண்ணணும், நீ ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்க போல, அதனால தான் ஈஸியா தப்பிச்சிட்டியான்னு கேட்கும்போது, என்னது உன்னை பத்தி படிச்சு வரணுமா, நீ உன்னை பத்தி ரொம்ப ஓவரா நினைச்சுக்கிற, நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆளா கிடையாது, உன்னை பத்தி படிச்சு வர அளவுக்கு நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் தான் கிடையாது. மேபி அந்த 7 டெவில்ஸ்லயே ரொம்ப மைட்டியான ஒரு ஆளான ஜின் யூரிமா இருந்தா அவனை பத்தி வேணா படிச்சு வந்திருக்கலாம். ஆனா அவனையுமே சண்டை போறதுக்காக ரொம்ப நாளா ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனை சண்டை போறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கவே போறது இல்ல நம்ம காரியம் சொல்லுவா. இது கேட்ட உடனே டும்க்கு ரொம்ப கோவம் வரும். பாத்து பேசு, இந்த 7 டெவில்ஸ்ல எங்களுக்குள்ள எந்த ரேங்கிங்கும் கிடையாது, நாங்க எல்லாருமே ஒரே லெவல்ல இருக்கவங்க தான் அப்படின்னு சொல்லுவா. ஓ அப்படியா, அப்ப மிச்சம் இருக்கிற 6 பேருமே ஓ லெவல்ல தான் இருக்காங்க, அந்த அளவுக்கு தான் நீங்க ஒட்டு போல. உனக்கு இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா, நீ எந்த அளவுக்கு வீக்கான ஆளு, உன்னோட ஆப்போனன்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளுன்றது உனக்கே தெரியல, அந்த அளவுக்கு பெத்தட்டிக்கா இருக்க. உனக்கு என்ன பத்தி அப்படி என்ன தெரியும், என்ன எதிர்த்து நிக்கிற, நான் பேக் மாவேலியோட லீடர், எனக்கு பின்னாடி சேஜ் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்றத தவிர அதை தாண்டி என்ன பத்தி உனக்கு அப்படி என்னதான் தெரியும், நான் எப்படி வளர்ந்தேன், நான் என்ன மாதிரியான மார்ஷல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன், அது எல்லாத்தையும் நான் எப்படி ட்ரெயின் பண்ணேன், இது ஏதாவது உனக்கு தெரியுமா? அதே மாதிரி என்னோட அம்மாவை வச்சு விளையாண்ட காரணத்துக்காக உங்க எல்லாரையும் நான் எப்படி பழிவாங்க போறேன்றது உனக்கு தெரியுமா? இப்ப சீக்கிரமாவே நீ அதை தெரிஞ்சுக்கிறவன்னு சொல்லி தன்னோட கீயை நம்ம காரியம் ரைஸ் பண்ணுவா. இப்ப நம்ம காங் மாதிரி ரொம்ப பெரிய இடத்துக்கு தன்னோட கீயை ரைஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம காரியம் அது ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் ஃபோர்ஸ் பண்ணுவா. அந்த ஒரு காரணத்தினால அது அந்த நேரத்துல கிராக்க உருவாக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம டுச்சுனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருவா. இதே நேரத்துல நம்ம காங் இருக்கால, அவன் கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே ஃபைனலா ஒரு தடவை திரும்பி ஹியோல்பியை திரும்பி பாப்பா. நம்ம ஹியோல்பி அசையவே மாட்டான். அசைவலன்னு தெரிஞ்ச உடனே நம்ம காங்கு திரும்பிடுவான். பார்த்தா நம்ம காங்கோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அதிகப்படியான கீயை யூஸ் பண்ண காரணத்தினால தான் இந்த மாதிரி நடக்குது. நம்ம காங் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தன்னோட அடுத்த ஆப்பனண்ட்டை ஃபேஸ் பண்ணலாம் நினைக்க போகுது. அப்ப பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். என்னாச்சுன்னு சொல்லி நம்ம காங்கு திரும்பி பாப்பா. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹியோல்பி எந்திரிச்சு நிப்பான். அதை பார்த்த உடனே நம்ம காங்கு ஒண்ணுமே புரியாது. இதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன்னோட பாய் பாயிண்ட் நான் டிஸ்ட்ராய் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி எந்திரிச்சு வந்து அப்படின்னு சொல்லி நம்ம காங் யோசிப்பா. ஆனா ஹியோல்பி மூச்சை விட ஆரம்பிச்சிருவா. நம்ம சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப இந்த குவான்சா இருக்கால, அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோப்பு மெழுகுவத்தி கூட ஏத்தி வச்சிருப்பால, அந்த மெழுகுவத்தி அணைஞ்சு போச்சுன்னு கூட நான் சொன்னேன்ல நம்ம ஹியோல்பி செத்ததுக்கு அப்புறம். இப்ப அந்த மெழுகுவத்தி திரும்பி ஃபியர்ஸா எரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப வேகமா எரியும், அதுவும் ரொம்ப பெருசா வேற எரியும். இதுக்கு முன்னாடி எரிஞ்சதை விட ரொம்ப பெருசா எரியும். இத நம்ம குவான்சாவே எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவனுக்கு இதை பார்த்த உடனே இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். நம்ம காங் மேங்க ரொம்ப அதிர்ச்சியா தான் இருப்பான். ஏன்னா ஹியோல்பி செத்ததை அவன் கண்ணாலே பார்த்தா. அப்புறம் எப்படி இவன் எந்திரிச்சு வந்தா அப்படின்னு இந்த ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண உடனே நம்ம ப்ரூட்டல் கிங் யோங்பி ரெண்டு பேருமே திரும்பி பார்த்து நம்ம திரும்பி போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த எனர்ஜி அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான எனர்ஜி வேவ் தான். ஆனா இதை கேட்ட உடனே அந்த மாங்க் இருக்கார்ல, ஏன்டா உங்க ரெண்டு பேருக்காக நான் நைட் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருந்தேன், ஆனா நீங்க என்னடா வந்த உடனே திரும்பி போகணுமான்னு கேக்குறீங்களா, நீங்க என்ன அந்த பேரியர் தாண்டறது அவ்வளவு ஈஸி நினைச்சுக்கிட்டீங்களா, இது எல்லாத்தையும் நான் ஃப்ரீயா வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போதே அந்த யோங்கியும் கேட்பாரு, யோ மாங்க் உனக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரியலையா என்ன, நீ அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணலையா, இந்த எனர்ஜி வேவ் எப்ப தெரியுமா கிரியேட் ஆகும், ஒருத்தவங்க செத்துட்டு திரும்பி உயிரோட வந்தாங்கன்னா அப்ப கிரியேட் ஆகிற எனர்ஜி வேவ். இது உன்னால ஃபீல் பண்ண முடியலையா கேட்கும்போது, அதனால என்ன இங்க 4 சைடுலயும் 4 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதுல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் செத்து திரும்பி பிழைக்கிறதெல்லாம் சகஜம் தான். அதுவும் இல்லாம டீமை கல்ட்டோட நடந்த போர்ல நீ இது எதையுமே பார்த்தது இல்லையா என்ன, நீங்க தான் எல்லாத்தையும் நிறைய தடவை பாத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப இதை கேட்ட உடனே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிப்பாங்க. அப்ப அந்த மாங்க் மறுபடியும் சொல்லுவாரு, நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, இந்த பேரியரை நம்ம தாண்டதுன்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம், அதுவும் யார் கண்ணிலே படாம நம்ம தாண்டணும். ஒருவேளை நம்ம இப்படியே இழுத்துக்கிட்டே போறோம்னு வச்சுக்கோவேன், நம்ம இந்த வழியா போறோம்ன்றத கண்டிப்பா யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருவாங்க, வேற வழியே கிடையாது, நம்ம இப்பயே போயாகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நம்ம யோங்கியும் ப்ரூட்டல் கிங்கும் சரி இந்த வழியாவே போவோம் முடிவு பண்ணி அந்த வழியா நம்ம மாங்க் கூட சேர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த ஹியோல்பி இருக்கால, அவனோட உடம்பு ரொம்ப வித்தியாசமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றத விட அவனோட பிளட் எல்லாமே ரொம்ப பம்ப் ஆகி அவனோட உடம்புல இருக்கிற எல்லா நேரமும் வெளில தெரியும். அந்த அளவுக்கு அவனோட பிளட் சுத்திக்கிட்டு இருக்கும். ஏன் அவன் மொட்டை மடையில இருக்கிற எல்லா நேரமுமே தெரியும். அவனோட உடம்புக்குள்ள அந்த உயிர் ரொம்ப வேகமா வர மாதிரி தோணும். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அந்த குவான்சா இருக்கால, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்ன்றத அவன் ஏற்கனவே எதிர்பார்த்தான். இதோட பேரு டீமனிக் ரீஇன்கார்னேஷன். இது என்ன அப்படின்னா நம்ம ஹியோல்பியோட உடம்புக்குள்ள டான் அப்படின்னு ஒண்ணு சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த டான் அவேக்கன் பண்ணனும்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட் வேணும். அந்த ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் நம்ம ஹியோல்பிக்கு சாவனா என்னன்றதை காட்டணும். அப்படி காட்டி ஹியோல்பியோட உடம்பை எக்ஸாக்ட் ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போனா அப்படின்னா அப்ப நம்ம ஹியோல்பி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த டான் அவேக்கன் ஆகும். இதுக்கு அந்த சேஜஸ் தான் சரியான ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த சேஜஸ் கொடுத்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு இந்த ஹியோல்பி இந்த சண்டைக்கு ஒத்துக்கிட்டான். இல்லனா இதெல்லாம் அவன் ஏத்துக்கவே மாட்டான். இப்ப அவனுக்கு அந்த டீமனிக் ரீஇன்கார்னேஷன் பண்ணனும்னு அவ்வளவு அவசியம் இருக்கு. ஏன்னா அது மூலமா கிடைக்கக்கூடிய பவர் எக்கச்சக்கமா இருக்கும். அவன் இதுக்கு முன்னாடி பார்த்த பவரை விட ரொம்ப அதிகமான அளவு பவர். இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சேஜஸ் கூட சண்டை போடணும்னு முடிவு பண்ணா. ஆனா அந்த சேஜஸ் ஒருவேளை இவனோட உண்மையான நோக்கத்தை கண்டுபிடிச்சாங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். ஆனா அதே நேரத்துல இந்த ரெண்டு பேர் மட்டும் எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. சேஜ் வாரஸை இவங்க ஈஸியா சமாளிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமான ஆட்களே. அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இமீடியட்டா அவங்க கொன்னுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளான் மேல எல்லாரும் பழி போட்டு யாருமே ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட பேச்சை கேட்கவே மாட்டாங்க. இது ஒரு அசசினேஷனா பாப்பாங்க. அந்த காரணத்தினால தான் ஹியோல்பி இவங்க ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள எடுத்துட்டு வரணும்னு நீங்களும் இந்த சண்டைக்குள்ள வாங்க, அப்பதான் இந்த ஆஃபரை நான் ஏத்துக்குறேன் அப்படின்னு சொன்னா. ஏன்னா அப்ப அவன் டியூவல்ல கொல்ற மாதிரி ஆயிடும். அப்ப யாரும் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இதுல சேஜஸ் இல்லாம எதுக்கு காங் வந்தா இந்த ஒரு விஷயம் தான் நம்ம குவான்சாவுக்கு புரியவே புரியாது. அதுவும் இல்லாம காங் ஹியோல்பியை விட அவன் வீக்கர் தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா நம்ம காங் ஸ்ட்ராங்கா இருப்பான்றத அவனே எதிர்பார்க்கல. இப்ப ஒருவேளை இந்த சேஜஸ் இந்த சண்டையில கலந்துக்கலனா அப்ப இந்த சேஜஸ் எங்க போனாங்க, அவங்க எங்க போறாங்கன்றது இருக்கிறதே முக்கியமான விஷயம் இந்த குவான்சா யோசிப்பா. இப்ப இந்த ஹியோல்பி எந்திரிச்சிருப்பால, இந்த ஹியோல்பிக்கு டக்குனு ஃபுல்லா லைஃப் வந்துரும். அவனோட பவர் அவனாலே ஃபீல் பண்ண முடியும். அவனோட காயம் எல்லாமே குணமாயிருக்கும். ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கீ. இது ஒருவேளை மெட்டமார்பாசிஸா இருக்குமோன்னு சொல்லி நம்ம காங் யோசிப்பா. ஆனா இந்த மாதிரி ஒரு மெட்டமார்பாசிஸ் பத்தி நம்ம காங் கேள்விப்பட்டதே கிடையாதா. அப்படி இருக்கிறப்ப இது எப்படி பாசிபிள்னு சொல்லி தான் நம்ம காங் யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப இந்த ஹியோல்பி கண்டுபிடிச்சு பார்த்த உடனே அவன் கண்ணுக்கு முன்னாடி காங் நிப்பா. இரு நீங்க என்ன பண்ற, அந்த சேஜஸ் எங்க போனாங்க, அவங்க தானே என்னை கொண்டிருக்கணும், நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது டக்குனு அப்பதான் இந்த ஹியோல்பிக்கு எல்லா மெமரிஸும் வர ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி அவனை அடிச்சு கொன்னது காங் தான் அப்படின்றது எல்லா மெமரிஸும் அவனுக்கு கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். இப்ப நம்ம காங்க்கு இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா ஹியோல்பி ஸ்டேபிள் ஆன உடனே அவன் எக்ஸிக்யூட் பண்ற அந்த கீ
ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரு மனுஷனோட உடம்புல இருந்து இந்த மாதிரி ஒரு கீ வருமா அப்படின்ற அளவுக்கு நம்ம காங் அதிர்ச்சியாவா. இந்த மாதிரி ஒரு கீய, இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை கண்டிப்பா எந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் மூலமாவோ அவனால எடுத்துக்கவே முடியாது. இது என்னதுன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ உடனே இந்த ஹியோல்பி சொல்லுவான், ஓஹோ அப்ப நீ தான் என்னைய கொண்டிருக்க, நீ என்னோட உடம்புக்குள்ள இருக்கிற டான் அவேக்கன் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னோட டீமனிக் ரீஇன்கார்னேஷனை ரீச் பண்றதுக்கு நீ இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு பதிலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவான். என்னது டீமனிக் ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது டக்குனு இந்த ஹியோல்பி தன்னோட காத்துல இருந்தே ஒரு 3 கீ ஸ்வாட்ஸ் உருவாக்குவான். ஃபார்ம்லெஸ் ஸ்வாட்ஸ் ஏற்கனவே முரிம்லாகில பாத்துறப்போம்ல. இப்போ அந்த ஸ்வாட வச்சு நம்ம காங்க அட்டாக் பண்ணுவா. நம்ம காங்க அதுல இருந்து தப்பிச்சிடுவா. ஆனா அந்த செகண்ட யூஸ் பண்ற நம்ம ஹியோல்பி டக்குனு நம்ம காங்கோட பின்னாடி வந்து நம்ம காங்க சைடுல இருந்து அடிப்பான். நம்ம காங்க அதை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனா அவனோட கையை இந்த பக்கமா வளைச்சிடுவா. நம்ம காங்க அந்த கை அப்படியே உடைஞ்சு போயிடும். அப்ப நம்ம காங் அந்த அடியில இருந்து லைட்டா பின்னாடி போவா. டக்குனு பார்த்தா இந்த ஹியோல்பி திரும்பி அவன் அடிக்கிறதுக்காக வரும்போது நம்ம காங் ஜஸ்ட் மிஸ்ல அதுல இருந்து தப்பிச்சு ஜம்ப் பண்ணி பின்னாடி போயிடுவா. இல்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா ஹியோல்பி அடிச்ச அடி அந்த இடத்துல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும். பாக்குறதுக்கு சாதாரண அடி மாதிரி தெரியும். ஆனா அவ்வளவு பெரிய இம்பாக்ட். இப்ப நம்ம காங் பின்னாடி வந்த உடனே நம்ம காங் தன்னோட கையில இருக்கிற கீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி திரும்பி அவனோட கையை அசைக்க முடியுதான்னு பாப்பா. ஆனா அவனோட கை ரொம்ப நடுங்கும். அவனோட கை அவனால ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த ஹியோல்பி இதை பார்த்துட்டு ஓஹோ இதுதான் அந்த டீமனிக் பவரா, இந்த டீமனிக் பவரோட காம்போ ஸ்கில்ஸ் உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பா. இப்பதான் நம்ம காங்க்கு அவங்க மாஸ்டர் என்ன சொன்னாரோ அதுக்கான அர்த்தம் புரியும். ஏன்னா இந்த ஹியோல்பி எவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறி இருப்பான் அப்படின்றத தன்னாலே புரிஞ்சுக்க முடியாது. அவன் தன்னோட பவருக்காக தான் என்ன லெவல் அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறானோ அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஹியோல்பி அப்படின்னு அவங்க மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப அதுக்கான அர்த்தம் என்னன்றது நம்ம காங்க்கு இப்பதான் புரிய வரும். இப்போ உடனே இந்த ஹியோல்பியும் கேப்பா, என்ன அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ உன்னோட மாஸ்டருக்காக பழி வாங்கணும் தானே வந்த, உன்னோட எதிரி உன் கண்ணு முன்னாடியே நிக்கிற, நீ உன்னோட டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேப்பா. இப்போ உடனே நம்ம காங் இதை பார்த்துட்டு நம்ம காங்கால ஒண்ணுமே பண்ண முடியாம இருப்பான். ஆக்சுவலா இவன் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ண அப்படின்றது நம்ம காங்க்கு தெரியாது. இவனோட கீ எப்படி ரைஸ் ஆச்சு அதை பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா இவன் ஹியோல்பி அது மட்டும் நம்ம காங்க்கு நல்லாவே தெரியும். ஹியோல்பி இன்னும் குவான்சா இவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிச்சா மட்டும் போதும், இந்த சண்டை அதோட முடிஞ்சிடும். அதுக்காக தானே நம்ம காங் இத்தனை நாள் வெயிட் பண்ணா. அதுக்காக தானே இத்தனை நாள் தன்னோட பவர் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருந்தா. தான் கிட்ட அந்த அளவுக்கு கீ இல்ல. அந்த 1000 சர்க்கிள் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணதுக்கே தன்னோட கீ முக்காவாசி போயிடுச்சு. இருந்தாலும் இன்னும் நம்ம காங் சண்டையை முடிக்கல. சண்டை போட்டு தான் ஆகணும்னு சொல்லி நம்ம காங் திரும்பி அவன் அடிக்கிறதுக்காக அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வருவான். இதை பார்த்த உடனே நம்ம ஹியோல்பி அந்த அடியை வாங்கிடுவா. அடுத்து நம்ம காங் ஒரு கிளா டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. அந்த அடியை வாங்கிடுவா. ஏன் அதுக்கு அடுத்து தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி மூணாவதா ஒரு பாம் டெக்னிக் அவனோட மேலே யூஸ் பண்ணுவா. அந்த அடியுமே கொஞ்சம் பெரிய அட்டாக் மாதிரி தெரியும். ஆனா அந்த அடியையுமே இந்த ஹியோல்பி வாங்கிடுவா. இது எல்லாத்தையும் வாங்க ஹியோல்பி நம்ம காங்க பார்த்து கேப்பா, என்ன பண்ற, உன்ட்ட எதுவும் கீ முடிஞ்சு போயிருச்சா, இல்ல எதுவும் வார்ம் அப் ஆகி இந்த மாதிரிலாம் பண்றியா, எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே தரலையே அப்படின்னு சொல்லி கேப்பா. இப்ப நம்ம காங் உடனே இதுக்கு முன்னாடி தன்னோட கீயை ப்ரொஜெக்டைல் மாதிரி யூஸ் பண்ணால அதே மாதிரி தன்னோட கையில இருந்து அந்த கீயை எடுத்துட்டு வருவான். டிராகன் பியர்சிங் ஸ்ட்ரைக் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷனோட ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு பெரிய கீ அட்டாக்க அவனோட உடம்புக்கு பக்கத்திலேயே கொடுப்பான். இப்ப இந்த அட்டாக் பட்டுச்சுனா கண்டிப்பா ஹியோல்பிக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கணும். ஆனா ஹியோல்பி அந்த அட்டாக்க அப்சர்வ் பண்ணிடுவா. அவனோட உடம்பை வச்சு அப்சர்வ் பண்ணிடுவா. இதை நம்ம காங்கே எதிர்பார்த்திருக்க மாட்டான். டக்கு நம்ம காங்கே அடிச்சா இருந்து தள்ளிடுவா. இப்ப அந்த ஹியோல்பி சொல்லுவான், டிராகன் பியர்சிங் ஸ்ட்ரைக்கா, அந்தால இந்த டெக்னிக் எங்களுக்கு சொல்லியே தரல, அதனால தான் எனக்கு இதை பத்தி தெரியாது. ஒருவேளை நீ இந்த மாதிரி வேற ஏதாவது ஸ்கில்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை இப்பவே யூஸ் பண்ணிடு. இல்லாம அப்புறம் போயிட்டு நீ சாகர நேரத்துல என்னால இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்படாத, வச்சிருந்தீங்கன்னா இப்பவே யூஸ் பண்ணுன்னு சொல்லுவா. நம்ம ஹீரோ கிட்ட அந்த அளவுக்கு கீ இல்ல. அவனால ஃபைனலா ஒரே ஒரு ப்ளோ மட்டும் தான் கொடுக்க முடியும். ஃபைனலா ஒரே ஒரு அட்டாக். இந்த அட்டாக்கு ஒருவேளை அவன் சாகல அப்படின்னா கண்டிப்பா அதோட எல்லாமே முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ தன்னோட கீ எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவா. திரும்பியும் வேகமா அந்த ஹியோல்பி அடிக்கிறதுக்காக போவா. இந்த ஹியோல்பி உடனே தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஏரை வச்சு ஒரு ரெசனன்ஸ் பேரியர் கிரியேட் பண்ணுவா. ஒரு குட்டி ரெசனன்ஸ் பேரியர். அதை பார்த்த உடனே அது கண்டிப்பா ஒரு இல்யூஷனா தான் இருக்கணும், இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நேரா அந்த ஏர் இருக்கிற அந்த பேரியர் அடிச்சு உடைச்சிட்டு திரும்பி உள்ள போய் அந்த ஹியோல்பி அடிக்கிறதுக்காக போவா. ஆனா நம்ம காங்க ஒரு பேரியர் அடிச்சு உடைச்சால அந்த பேரியர்ல விலகி போன அந்த காத்தெல்லாம் இருக்குல்ல, அதுல நிறைய ஃபார்ம்லெஸ் ஸ்வாட் கிரியேட் ஆகும். அது எல்லாமே நம்ம காங்க வந்து மொத்தமா எல்லா சைடுல இருந்து வந்து குத்த ஆரம்பிச்சிடும். நம்ம காங்க இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அந்த ஒரு காரணத்தினால அதிகப்படியான காயத்தை ஃபேஸ் பண்ணுவா. இப்போ அந்த ஹியோல்பி சொல்லுவா, என்ன உன்னோட அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் மாஸ்டர் உனக்கு டீமனிக் பவர்ஸ் பத்தி சொல்லியே தரல போல, அதனால தான் இப்படி அடி வாங்குறியா அப்படின்னு. இப்போ நம்ம காங்கோ இந்த அடியை வாங்கின உடனே அதிகப்படியான ரத்தம் போய் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போவா. அந்த நேரத்துல இந்த ஹியோல்பி மறுபடியும் நம்ம காங்க வந்து ரொம்ப வேகமா அடிப்பான். அப்ப தன்னோட கீயை வச்சு அடிப்பான். இந்த அடியை வாங்கினது நம்ம காங்க ரொம்ப தூரம் பின்னாடி போய் விழுந்துருவான். அப்ப அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹியோல்பி நினைக்கும் போது அப்பயே நம்ம காங்க கொஞ்சமா அப்படியே எந்திரிச்சு நிக்க ரொம்ப கஷ்டப்படுவா. அவன் ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிச்சு நிப்பா. ஆஹா நீ எந்திரிச்சு நிக்கிறது தான் எனக்கும் நல்லது, ஏன்னா நீ செத்து போயிட்டீங்கன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல அப்படின்னு சொல்லி நம்ம ஹியோல்பி சொல்லும்போது நம்ம காங்கால எந்திரிச்சு கூட நிக்க முடியாது. அவனோட மைண்ட ஸ்டேபிளா வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்பதான் இந்த ஹியோல்பி சொல்லுவான், உன்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் எதையுமே நான் அடிக்கவே இல்ல, உன்னோட மசில் மட்டும் தான் பர்ஸ்ட் பண்ணிருக்கேன். உன்னால உன்னோட உடம்ப ஃப்ரீயா அசைக்க முடியாதுதான், இருந்தாலும் உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த் உன்னால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஹெவன்லி டிஸ்ட்ராயர் இருக்காரு, அந்த ஆளு கண்டிப்பா எங்க கிட்ட இருந்து மறைச்சு ஏதாவது ஒரு ஸ்கில்ல உனக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. அந்த ஸ்கில் என்னன்றதை நானும் தெரிஞ்சுக்கணும், அந்த சீக்ரெட் ஸ்கில் என்னன்றதை நானும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சோ உன்னோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணு, அந்த ஸ்கில் அப்படி என்னன்றதை தான் பாத்துருவோமே அப்படின்னு சொல்லுவா. இப்போ உடனே நம்ம காங்கோ தன்னோட கீ எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பா. அவனால அசையவே முடியாது, இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தே தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணுவா. அப்ப நம்ம காங்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், நிறுத்து இல்லனா நீ இறந்து போயிருவ, இதுக்கு மேலே உன்னோட பாடியால அதை தாங்கிக்க முடியாது அப்படின்னு. யார் நீ அப்படின்னு நம்ம காங் கேட்கும்போது நான் தான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல், நான் எப்பயுமே உன் கூடவே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும். அப்பதான் நம்ம காங்கு ஞாபகம் வரும், ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம காங்கு பின்னாடி ஒரு பிளாக் ஆரா தெரிய ஆரம்பிச்சுல, அப்ப அதுதான் பேசுதோ அப்படின்னு சொல்லி நம்ம காங்கு யோசிப்பா.
அப்போ உடனே அதுவும் சொல்லும், உன்னால அவனை தோக்கடிக்கவே முடியாது, உன்னோட உயிர் மேல உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா இப்பவே இந்த இடத்துல இருந்து ஓடி அப்படின்னு. வாயை மூடு, நான் என்ன செய்யணும்ன்றத நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல, நீ தலையில இருக்கிற வாய்ஸ் அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம காங் தன்னோட அட்டாக்க கண்டினியூ பண்ணுவா. இதுதான் ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட சீக்ரெட் டெக்னிக், ஆப்லிட்ரேஷன் ஃபிளாஷ் ஸ்ட்ரைக். இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி மொத்தமா அந்த இடத்தை அழிக்க ஆரம்பிச்சிருவா. இது ஒரு பெரிய அட்டாக்கா இருக்கும். இப்போ இந்த அட்டாக் அந்த இடத்துல ரொம்ப பெருசா கிரியேட் ஆன உடனே டக்குன்னு நிறைய கருப்பு கலர் கைகள் மாதிரி ஒன்று வந்து அந்த டெக்னிக்கை மொத்தமா சூழ்ந்து மொத்தமா அந்த டெக்னிக் அப்படியே எல்லா பக்கம் இருந்து அடிச்சு உடைச்சிரும். அந்த பக்கமூட்டத்துக்கு நடுவுல அந்த டெக்னிக்கையும் பிளாக் பண்ணிட்டான்றத நம்ம காங் பாத்துருவா. டக்கு நம்ம காங்கோட வாயில இருந்து ரத்தமா ஊத்த ஆரம்பிச்சு நம்ம காங்கோ அப்படியே கீழே விழுந்துருவா. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம காங்கால அசைய முடியாது, அவன் ஏற்கனவே எல்லா கீயும் யூஸ் பண்ணிட்டான். இப்ப அந்த அட்டாக்க பிளாக் பண்ற அந்த ஹியோல்பி இருக்கால, அவன் உடனே யோசிப்பான், ஃபிளாஷ் ஸ்ட்ரைக்கா பரவாயில்ல, பேர்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஒரு டெக்னிக்கை பாக்குறதுக்காக நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன், கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு டக்குனு காங் இருக்கிற இடத்துல பாப்பான். பார்த்தா அந்த இடத்துல காங்கே இருக்க மாட்டான். என்னன்னு பார்த்தா நம்ம காங் டக்குனு அங்க இருந்து வந்து ஹியோல்பியோட தலையிலே கொட்டுவான். நம்ம காங்க உடனே இவனை வேக வேகமா அடிக்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது, உன்னோட மசில்ஸ் எல்லாமே ரப்சர் ஆயிருக்கணுமே, நீ எப்படி அசைறன்னு சொல்லிட்டு நம்ம ஹியோல்பி கேட்பா. ஆனா நம்ம காங் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி அடிக்கிற ஒரு அடியை இந்த ஹியோல்பி தடுத்துதான் நடப்பான். ஆனா டக்குன்னு அவனோட கையில இருக்கிற அந்த சட்டை எல்லாமே கிளிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபியர்ஸான அட்டாக்கா இருக்கும். அதுவும் இல்லாம அவனோட வயித்துல டைரக்டாவே ஒரு பஞ்ச் வந்து பட்டிருக்கும். அதாவது நம்ம காங்க ரொம்ப தூரத்துல தான் அடிச்சிருப்பான். இருந்தாலும் அந்த ஃபோர்ஸ் அவனுக்கு அந்த ஒரு பஞ்ச் வந்து பட்டு அவனோட ஆர்மரே உடைஞ்சு போயிடும். இதை பார்த்த உடனே அவன் கோவத்துல டக்குனு திரும்பி கிளாட் டெக்னிக் வச்சு நம்ம காங்க அட்டாக் பண்றதுக்காக வருவான். அப்பதான் நம்ம காங்கோட கண்ணை பாப்பா. பார்த்தா நம்ம காங்கோட கண்ணுல லைஃபே இருக்கிற மாதிரி தெரியாது, அவனோட பாடி தானாவே அசைஞ்சு அடிச்ச மாதிரி தான் தெரியும். இதை பார்த்த உடனே அந்த ஹியோல்பிக்கு கோவம் வந்து நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி டக்குனு தன்னோட கிளாட் டெக்னிக் வச்சு நம்ம காங்கையும் அட்டாக் பண்ணிடுவான். இப்போ நம்ம காங் இந்த மாதிரி அடி வாங்கின உடனே அங்க நம்ம ரில்ல இருக்கால, அவ டக்குனு அவளோட கனவுல இருந்து எந்திரிப்பா. எந்திரிச்சு ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ உடனே அக்கா பசங்க கேட்பாங்க, என்னாச்சு, எதுவும் கனவு கண்டியா அப்படின்னு. அப்போ உடனே அவ சொல்லுவா, என்னோட கனவுல காங்குக்கு அப்படின்னு. உடனே அதை பத்தி யோசிச்சுட்டு இல்ல நான் உடனே கிளம்பி ஆகணும், காங் எங்க இருக்கானோ அங்கே நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா காங் எங்க இருக்கானு உனக்கு தெரியவே தெரியாது, இப்போ எங்க போய் அவனை தேட போறேன்னு கேட்கும்போது பரவாயில்ல, அவன் எங்க இருந்தாலும் சரி நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவன் கிட்ட போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புவா. இப்போ அதே நேரத்துல நம்ம லானக்கா இருக்கல, அதுவும் ஸ்கைவாலி மோட்டேல தான் இருக்கும். நம்ம காங்க ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்க அது எதையோ ஒன்னு செட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி செட் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த நேரத்துல நம்ம காங்கோட ஃபைட் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு அசிஸ்டன்ட் உடனே லானக்கா கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவா. லானக்கா நீங்க உடனே இத பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம காங்க அடிபட்டுருச்சுன்றத நம்ம லானக்காவுக்கு தெரிஞ்சிரும். இப்போ இன்னொரு பக்கம் இந்த ப்ரூட்டல் கிங்கும் யோங்கியும் போயிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க போற வழியில டக்குனு நம்ம ப்ரூட்டல் கிங் நிப்பாட்டி நம்ம திரும்பி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அது கேட்ட உடனே யோங்கியும் நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும் அப்படின்னா தாராளமா நீங்க போங்க, இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அப்போ உடனே அந்த வாங்க சொல்லுவாரு, ஏன்னா நீங்க வந்த நேரத்துல வரதும் வந்த நேரத்துல கிளம்பிலாம் நினைக்கிறீங்களா, உங்க பேரியர் என்ன பக்கத்து வீட்டு பொட்டி கடை நினைச்சீங்களா, அப்படியே உள்ள போயிட்டு வரதுக்கு இந்த பேரியருக்குள்ள நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்கோம். ஆனா நம்ம திரும்பி போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உள்ள வந்தோன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஒண்ணு நம்ம மொத்தமா இங்க இருந்து விலகி போயிடணும், இல்ல நம்ம எல்லாரும் திரும்பி உள்ள போகணும், ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. இதை கேட்ட உடனே யோங்கியும் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது ப்ளூட்டல் கிங்கும் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இந்த வேலையை கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் திரும்பி உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதே நேரத்துல நம்ம ஷோஜின் இருக்கால, அவனோட ஃபைட்ட காட்டுவாங்க. நம்ம ஷோஜின் ரொம்ப மோசமா அந்த ஜினியோ கிட்ட அடி வாங்கிட்டு இருப்பான். அந்த ஜினியோவை என்ன பண்ணாலும் அந்த ஷோஜினால தடுக்கவே முடியாது. அதே நேரத்துல ஜினியோட எல்லா அட்டாக்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கும், ஃபாஸ்டாவும் இருக்கும். நம்ம ஷோஜின் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கே உருண்டு பறந்து அந்த மாதிரி தான் தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போட்டு நம்ம ஜினியோ கேப்பா, உன்னால சண்டை போறதுக்கு கூட உன்ட்ட எனர்ஜி இல்லையா, ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஷோஜினை திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. நம்ம ஷோஜின் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அட்டாக்க தடுக்க ட்ரை பண்ணாலும் அவனால தடுக்கவே முடியாது. இந்த ஜினியோ இருக்கால, அவனோட டெக்னிக்ஸும் சரி மத்த எல்லாமே சரி நம்ம ஷோஜின் மாதிரியே தான் இருக்கு, ரொம்ப சிமிலரா இருக்கு. ஆனா அவன் எல்லாத்துலயுமே சுப்பீரியரா இருக்கான். அதனாலதான் அவனால தோக்கடிக்கவே முடியல. இவ்வளவு பண்ணிட்டு இப்ப போய் விட்டு கொடுக்கறதா அப்படின்னு நம்ம ஷோஜின் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குனு முன்னாடி அவனுக்கு ஒருத்தன் கொடுத்த அட்வைஸ் ஞாபகம் வரும். உன்னோட மசில்ஸ் சரியா ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் பின்னாடி படா முட்டாள் அப்படின்னு. இந்த ஒரு அட்வைஸ் ஞாபகம் வந்த உடனே நம்ம ஷோஜின் மேல ஜினியோட அட்டாக் வந்து படும். நம்ம ஷோஜினுக்கு எல்லா சைடுல இருந்து கட்டு விழுகும். நம்ம ஷோஜின் அந்த அட்டாக் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கீழே விழுக போவான். இந்த அட்வைஸ் யார் கொடுத்திருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காங் தான். ஆக்சுவலா நம்ம காங் கூட நம்ம ஷோஜின் சண்டை போட்டப்ப நம்ம காங் அவனோட வீக்னஸ் என்னன்றத பத்தி சொல்லியிருப்பான். நம்ம ஷோஜினோட வீக்னஸ் என்ன தெரியுமா, அவன் கிட்ட எஜிலிட்டியும் அதிகமா இருக்கு, அதே நேரத்துல ஸ்ட்ரென்த்தும் அதிகமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு மூவ்மெண்ட்லயுமே அதிகப்படியான ஸ்ட்ரென்த் போடுறான், அதிகப்படியான ஃபோர்ஸ் போடுறான். அந்த காரணத்தினால அதை ஈஸியா அனலைஸ் பண்ணக்கூடிய யாராவது ஒரு ஆப்போனன்ட் இருந்தாங்கன்னா அவங்க அதை உடனே கண்டுபிடிச்சு அதை அவனுக்கு எதிராக யூஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் அவன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸே. சோ இந்த ஒரு காரணத்துக்காக அவன் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். உன்னோட ஃபோர்ஸ் நீ எல்லா நேரத்திலும் ஃபுல்லா யூஸ் பண்ணக்கூடாது, ஆனா அதே நேரத்துல கம்மியா யூஸ் பண்ணக்கூடாது. தேவையான நேரத்துல தேவையான ஃபோர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். நீ உன் ஆப்போனன்ட்டோட ஃப்ளோவை கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த ஃப்ளோவை மட்டும் நீ கண்டுபிடிச்சேன்னு வெச்சுக்கோவே, அப்ப அவனோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்றதை உன்னால கண்டுபிடிச்சிட முடியும். இதுல அந்த ஃப்ளோவை மேட்ச் பண்றது தான் இருக்கிறதே முக்கியமான ஒண்ணு. நீ லெஃப்ட்ல அடிக்கிற மாதிரி போயிட்டு டக்குன்னு ரைட்ல அடிக்கணும், நீ தலைக்கு எய்ம் பண்ற மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு காலுக்கு எய்ம் பண்ணணும், நீ பின்வாங்குற மாதிரி இருக்கணும், ஆனா அதே நேரத்துல நீ முன்னாடி போய் சண்டை போடணும். இது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம காங் கேப்பா. இதை கேட்டோனே அந்த ஷோஜினோ டே பண்ணிக்குட்டி நீ என்ன பின்னாடி இருந்து அடிச்சு என்னைய என்கிட்ட இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறியான்னு கேட்கும்போது டேய் சும்மா இருடா நடிக்காதடா, நீ தான் என் கூட சண்டை போடணுன்றதுக்காக நான் டெலிவரி பண்ற அந்த ஒரு பாதையிலே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த, என் கூட சண்டை போட்டு என்கிட்ட இருந்து எதையாவது கத்துக்கணும் தானே இவ்வளவு பண்ண, அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பேசுறியா, சரி இவ்வளவுதான் என்னால இன்னைக்கு சொல்லி தர முடியும், எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் உடனே கிளம்புறேன் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவா. இப்போ இந்த ஒரு அட்வைஸ் பத்தி தான் நம்ம ஷோஜின் யோசிச்சு பாப்பான். யோசிச்சு பார்த்துக்கிட்டே கீழே விழுக போவான். அப்ப அந்த ஜினியோ என்ன பாப்பானா தன்னோட ஸ்குவாட பார்த்து தன்னோட ஸ்குவாட்ல அவனை வெட்ட மாதிரி தோணுது, ஆனா எல்லா கட்டுமே ஷாலோவா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவனை ஒழுங்கா வெட்டையோன்னு சொல்லி நம்ம ஜினியோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜினியோக்கு ஒரு காயம் படும். என்னன்னு சொல்லி நம்ம ஜினியோ கீழே பாப்பான். பார்த்தா கீழே விழுக போனாலும் அந்த ஷோஜின் டக்குன்னு அவனோட கால்ல குத்தி இருப்பான், அவனோட பாதத்திலே கத்தி இறக்கி இருப்பான். இத அந்த ஜினியோ எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இப்ப நம்ம காங் சொன்ன அட்வைஸ் வச்சு தான் நம்ம ஷோஜின் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிருக்கான். இப்ப இந்த ஒரு அட்டாக் தடுக்கிறதுக்காக உடனே அந்த ஜினியோ டக்குன்னு தன்னோட ஷீட்டை வச்சு அந்த ஸ்குவாட இங்க இருந்து
தட்டி விட்டுருவான். இருந்தாலும் அந்த காயம் பட்டதுதான். திரும்பி அவன் அட்டாக் பண்ணலான்னு போறப்ப கரெக்டா அந்த ஜினியோவால அவனோட காலை ஸ்டேபிளாவே வைக்க முடியாது. ஏன்னா காலே அவன் குத்தி இருப்பால, அந்த காரணத்தினால. இப்ப நம்ம ஷோஜின் சொல்லுவான், இப்பதான் உன்னை சண்டை போடுறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருப்ப அப்படின்னு. இது கேட்ட உடனே அந்த ஜினியோவுக்கு கோவம் வந்து, என்ன சொன்ன ஒர்த்தா இருப்பேனா? அப்ப இந்த ஒரு சின்ன கட்டு என்ன மொத்தமா தோக்கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சியா என்ன? இந்த சின்ன கட்டை பார்த்து நான் பயப்படுவேன் நினைச்சியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ ஒண்ணு பெருசா கண்டுக்காத, நான் ஏன் கூட நானே தான் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் உன்ன மாதிரி ஆப்பரன்ஸ் ஃபேஸ் பண்ணா எப்படி தோக்கடிக்கணும் அப்படின்றத எனக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்திருக்கான். அதை பத்தி யோசிச்சு பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ சொன்ன மாதிரியே மறுபடியும் சண்டையை ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பம், திரும்பி வா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடுவா. சொல்லிட்டு நம்ம ஷோஜின் இரும ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்த உடனே இந்த ஜினி இருக்கால, அவன் கொஞ்சம் எரிச்சலாகி, உன்னாலே சண்டை போட முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்க, நீ என்ன சண்டை போட கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த நாட் சைட் இருக்கல, அங்க அந்த யோப்பு டோகியமா மொத்தமா இருக்கன உடனே டோகியம் கீழே விழுந்துருவான். அவ்வளவுதான், இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல ஒரு பெரிய எனர்ஜியை ஃபீல் பண்ணுவா. அது சவுத் சைடா அப்படின்னு சொல்லி நம்ம யோப்பு பேசிக்கிட்டு இருக்கும்போது, என்னது சவுத்தா, அது நாத்து மாதிரி தெரியுது, ஒருவேளை ஈஸியா இருக்குமோ, நான் தான் தப்பா டைரக்ஷனை புரிஞ்சுக்கிறேனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோகியம் சொல்லிக்கிட்டே எந்திரிச்சு நிப்பான். நீ செத்துட்டேன்னு நினைச்சேனே, அப்புறம் எப்படி உயிரோட வந்தான்னு கேட்டா, என்ன சாவடிக்க இன்னும் நிறைய தேவைப்படுடா மொட்டை அப்படின்னு நம்ம டோகியம் சொல்லுவா. இதை கேட்ட உடனே அந்த யோப்பு உடனே அந்த ஸ்பைக்கி செயின் பால வச்சு இந்த டோகியம் அட்டாக் பண்ணுவா. ஆனா நம்ம டோகியம் கரெக்டா பின் பக்கமா வளைஞ்சு அதுல இருந்து தப்பிச்சிருவா. ஏன்னா இவனோட பாடி ரொம்ப ரொம்ப ஃபிளெக்சிபிளான ஒரு பாடியில, அதே நேரத்துல ஸ்ட்ராங்கான பாடியும் கூட. இவனோட பாடி கன்ஸ்டியூஷனே அந்த மாதிரி தான். இதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம்ல. இப்ப அந்த ஒரு பாடி கன்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணி அவனோட எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் ரொம்ப வித்தியாசமா தப்பிக்க ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு இந்த யோப்பை திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சண்டை போயிட்டு இருக்கும். இப்ப உடனே அந்த யோப்பும், பரவாயில்ல நீ கொஞ்சம் நல்லாவே சண்டை போடுற, அந்த ஸ்பியரோட ரேஞ்சும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, உன்னை தோக்கடிக்கிறதுக்கு நான் இதை யூஸ் பண்ண வேணாம் தான் நினைச்சேன், இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த சண்டை இனிமேல் இழுக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிடுவான். அதாவது அவனோட டெட்லி மூவ் யூஸ் பண்ண போறான். இப்ப இந்த சண்டை இங்க போயிட்டு இருக்கும்போது இதே சவுத் சைடுல இருந்து அந்த ஹியோல்பி கிட்ட இருந்து அந்த எனர்ஜியை நம்ம காரியமும் ஃபீல் பண்ணுவா. அந்த பக்கம் தான் எல்டர்ஸ் போனாங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அந்த டிஷன் இருக்கால, அவன் பின்னாடி ரொம்ப மோசமான நிலைமையில கிடப்பான். அந்த ரபுல இருந்து எந்திரிச்சு வந்து சண்டைக்கு நடுவுல எங்க வேடிக்கை பாக்குற, இந்த சண்டை இன்னும் முடியல நம்ம காரியங்க பார்த்து சொல்லுவான். உடனே காரியங்க கேப்பா, இந்த சண்டையை உன்னால கண்டினியூ பண்ண முடியுமா, நீ ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்க, பேசாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது கூப்பிடுறேன், ஏன் அந்த பிளாக் டிராகன் கிங்கே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கேப்பா. அதை கேட்ட உடனே அந்த டிஷன் சொல்லுவான், என்னது பிளாக் டிராகன் கிங்கா, கிளான் லீடர் இனியார சவுத் சைடு போயிருப்பாரு, அந்த சைடு தானே உன்னோட எல்டர்ஸும் போனாங்க, அவங்கள இனியார தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவான். என்னது தோக்கடிச்சிருப்பாங்களா, அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளு உனக்கு தெரியுமா, தெரியாம பேசாதனோனே எனக்கு தெரியும், அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், அந்த காரணத்தினாலதான் அவங்க பெர்ஃபெக்ட்டான சாக்ரிஃபைஸா இருப்பாங்க. நீயும் சேஜ் ஃபாரஸ்ட் சேர்ந்த ஆளு தானே, அப்ப டீமனிக் ரீஇன்கார்னேஷன் பத்தி நீயும் கேள்விப்பட்டிருப்பா தானே, இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணியே, அந்த போன் சில்லிங்கான எனர்ஜி, அது டீமனோட எனர்ஜி, அவங்க ரெண்டு பேரையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கிளான் லீடர் ஒரு டீமனா வந்திருப்பாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை கேட்டோன்னே காரியம் ரொம்ப பதட்டமாயிருவா. ஏன்னா எல்டர்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் ஷாக் ஆகி திரும்பி பார்த்துட்டு இருப்பா. இப்ப இந்த நேரத்துல தான் நமக்கு சவுத் சைட காட்டுவாங்க. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை ரொம்ப வித்தியாசமா போயிட்டு இருந்துச்சு. நம்ம காங்கு ஹியோல்பியை ஓவர்வெல்ம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹியோல்பி திரும்பி எந்திரிச்ச உடனே சண்டை அப்படியே திரும்பி மாறிடுச்சு. அப்படியே பிளேட்டை திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஹியோல்பி எந்திரிச்சு நின்னுகிட்டு இருக்கா. அதுவும் அவனோட ஃபுல் பவர்ல இருக்கா. ஆனா நம்ம காங் கீழே விழுந்து கிடக்கா. அதுவும் நம்ம காங்கு உயிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. ஒருவேளை நம்ம இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சது. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த காவ் போக்கோட வீட்டை தான் காட்டுவாங்க. இப்ப அவங்களோட வைஃப் அங்க துணியெல்லாம் காயப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் வந்து கேட்பான், அம்மா அப்பா எங்க அப்படின்னு. ஆக்சுவலா காவ் போக் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு உடனே ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அது எதுக்கு எங்க அப்படின்னா அந்த ஸ்கைவேலி மவுண்டனுக்கு தான். ஏன்னா காவ் போக் இந்த பிரச்சனை நடக்கும்போது இந்த ஊர்லயே இல்ல. அந்த காரணத்தினால வந்துட்டு இந்த பிரச்சனையை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவரால இங்க இருக்க முடியல. உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்ப நமக்கு ஸ்கைவேலி மவுண்டன் தான் காட்டுவாங்க. அங்க பேக்வாலியோட ஸ்குவாட் இருக்காங்கல, நம்ம லார்ட் டான் மத்தவங்களும் இவங்க எல்லாரும் தூரத்துல நின்னு இந்த ஃபைட் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம காவ் போக் போயிடுவான். அப்பதான் அந்த லார்ட் டான் நம்ம காவ் போக்க பார்த்து சொல்வாரு, ஆக்சுவலா மார்க்ஸேபியன் கூட சண்டை போடும்போது நிறைய உதவி உங்களுக்கு தேவைப்படுச்சு. ஏன்னா அவனை மேனிபுலேட் பண்ணும், அவனை ஏமாத்தணும்ன்ற காரணத்தினால நிறைய ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அதனால நம்ம காவ் போக்க காவ் போக் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. நம்ம காவ் போக்கும் அந்த மார்க்ஸேபியன் எதுக்கு சண்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான். ஆனா இந்த ஒரு சண்டைக்குள்ள அவனை திணிக்க வேணாம், அவனை கூட்டிட்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பேக்வாலியோட லீடர் காரியம் முடிவு பண்ணிருக்கும். ஏன்னா இவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, திரும்பி அந்த ஃபேமிலியை நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது. அந்த காரணத்தினால இவன் இந்த பிரச்சனைக்குள்ள இருக்கவே வேணாம்னு சொல்லி தான் நம்ம காவ் போக் கிட்ட இத பத்தி சொல்லாமே போயிட்டாங்க. ஆனாலும் நம்ம காவ் போக் இந்த பிரச்சனையை கேட்டு அப்படியே இருக்க முடியாம உடனே இங்க கிளம்பி வந்தான். அப்போ உடனே நம்ம காவ் போக்கும் கேப்பா, ஆமா பேக்வாலியோட ஸ்குவாட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, சண்டை போட வரவங்கள தாண்டி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. ஆக்சுவலா இங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. பேக்வாலி மட்டும் இல்லாம இங்க நீனோ பெரிய பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் செக்டர் நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க. அவங்களோட இன்ஃபார்மன்ஸ் எல்லாரும் இங்க நின்னு அந்த சிச்சுவேஷனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேக்வாலி எப்படி இருக்கோ அதே மாதிரி இப்ப இந்த சிச்சுவேஷனை பார்த்து சண்டை எப்படி போகுதோ, யார் பக்கம் திரும்புதோ அதுக்கேத்த மாதிரி அவங்களோட ஃபியூச்சர்ல அவங்களோட முடிவு எடுத்துக்கலாம், அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ உடனே காவ் போக்கும் கேப்பா, ஏண்டா இங்க இருந்து உங்களுக்கு இங்க இருந்து ஏதாவது தெரியுதா, இங்க இருந்து ஒண்ணுமே பார்க்க முடியல அப்படின்னு. அப்பதான் இந்த லார்ட் சொல்லுவாரு, நம்மளால ஒரே ஃபைட்டை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுல, அந்த காரணத்தினால 4 ஃபைட் கிட்டயும் நான் நிறைய ஆளுங்களை நிறுத்தி வச்சு அவங்க எல்லாரும் தனித்தனியா அந்த ஃபைட்டை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் சொல்றாங்க. சண்டைக்கு ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கணும் அப்படின்ற காரணத்தினால ரிப்போர்ட் எல்லாமே உடனே கிடைக்காது, கொஞ்சம் வெயிட் பண்ணா தான் கிடைக்கும். ஆனா இது வரைக்கும் கிடைச்ச ரிப்போர்ட் படி நமக்கு சிச்சுவேஷன் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல. இது வரைக்கும் நார்த் சைடு, ஈஸ்ட் சைடு, வெஸ்ட் சைடு இந்த 3 சைடுலயுமே சண்டை ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுலயே முக்கியமா நம்ம லீடர் ரொம்ப சூப்பராவே சண்டை போறாங்க, ஆப்போனன்ட்ட துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோகியம் நெக் டு நெக் போயிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்து இருக்கிறது அந்த பிளேட் மாஸ்டர் ஓரளவு ஸ்ட்ரகிள் ஆகறான். ஆனா போக போக என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனா இது வரைக்கும் ரிப்போர்ட்டே கிடைக்காதது சவுத் சைடு தான். சவுத் சைடுல என்ன ஆகுது அப்படின்றதே தெரியல. நம்மளோட ஆளுங்க 2 பேர் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் தோப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா அவங்க எதிர்த்து சண்டை போடணும்னா கண்டிப்பா அந்த ஹெம்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட லீடர் தான் வந்திருக்கணும். இப்போ இந்த சண்டையோட ரிப்போர்ட் மட்டும் தான் இன்னும் நமக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னு நம்ம டான்ஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த நேரத்துல ஒரு இன்ஃபார்மர் இங்க வந்துருவான், சவுத் சைடு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு. இப்ப அதை படிச்சு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கும். ஏன்னா எல்டர்ஸோட பேர் இல்லாம காங்ரியோங்க ஒருத்தனோட பேர் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இது கேட்ட உடனே நம்ம காவ் போக்கும் கேட்பான், என்னது காங்ரியோங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆக்சுவலா அங்க அந்த ஹெம்லி டிஸ்ட்ரக்ஷன் கிளானோட லீடர் தான் வந்திருக்காரா. ஆனா அவர் எதிர்த்து சண்டை போட்டது அந்த எல்டர்ஸ் கிடையாது, காங்ரியோங்க ஒருத்தவன் இதுல போட்டுருக்கு அப்படின்னு அந்த லார்ட் டான்ஸ் சொல்லுவாரு. இது கேட்ட உடனே நம்ம காவ் போக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அதுவும்
இல்லாம அந்த சண்டை முடிஞ்சிருச்சுன்னு இதுல போட்டுருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் இவர் சொல்லுவாரு. இப்ப அதுக்கான ரிசல்ட் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம காங் தோத்து போயிட்டா, அந்த ஹியோல்பி தான் ஜெயிச்சா. இப்ப அந்த ஹியோல்பி டக்கு நம்ம காங்கால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்ச உடனே சுத்தி தன்னோட கீயை வச்சு சுத்தி இருக்கிற பிரசன்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணுவா. நம்ம காங்க தாண்டி வேற யாராவது இங்க இருக்காங்களா இல்லையான்றத பாப்பா. பார்த்தா சுத்து வட்டாரத்துல எங்கேயுமே எந்த ஒரு பிரசன்ஸுமே இருக்காது. அந்த எல்டர்ஸ் எங்க போறாங்கன்னு இந்த ஹியோல்பி தெரியல. அந்த காங் கூட சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அவனும் கவனிக்காம போயிட்டான். ஆனா அந்த எல்டர்ஸ் கண்டிப்பா இங்க தானே இருக்கணும். அவங்க இங்க இல்லைனா எங்க போயிருப்பாங்க? இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஹியோல்பி யோசிச்சுட்டு இருப்பா. இப்ப இத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல டக்கு நம்ம காங்குக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் வந்து நம்ம காங்க அப்படியே இழுத்துட்டு போலாம் ட்ரை பண்ணும். அதை பார்த்து இந்த ஹியோல்பி கோவப்பட்டு யார் நீ இவனை காப்பாத்த ட்ரை பண்றியான்னு சொல்லி உடனே தன்னோட கீயை வச்சு ஒரு பெரிய அட்டாக் கொடுப்பா. டக்குனு அந்த உருவம் அப்படியே மொத்தமா சதறிடும். பார்த்தா அங்க நம்ம காங்கு இருக்க மாட்டா, அந்த உருவம் இருக்காது. டக்குன்னு பார்த்தா நம்ம காங்கு ஓரமா இருக்கிற ஒரு பாறைக்கு மேல போய் கிடப்பா. அந்த பாறையில அந்த காங்க சுத்தி அந்த உருவம் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். அப்பதான் இந்த ஹியோல்பிக்கு அது என்னன்றது தெரிய வரும். அது டிராகன் செயின் ஆர்மர். நம்ம ஏற்கனவே இத பாத்துறோம்ல. இந்த டிராகன் செயின் ஆர்மர் தான் நம்ம மார்க்ஸ் எப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ இந்த ஆர்மர் தான் நம்ம காங்க மொத்தமா சுத்துது. இத பார்த்த உடனே ஹியோல்பிக்கு ஒண்ணுமே புரியாது. அப்போ உடனே இந்த ஆர்மர் நம்ம காங்கோட பாடியை சுத்துனதும் நம்ம காங்கோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி எந்திரச்சு உட்கார வைக்கும். அப்படியே ஹியோல்பியை பார்க்கும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுவாங்க. ஆக்சுவலா நம்ம காங்கோட காதுக்குள்ள இருந்து தான் இந்த ஆர்மர் வெளில வந்திருக்கு. அது வெளில வந்து மொத்தமா நம்ம காங்கோட மேல அந்த காயங்கள் எல்லாம் பட்டிருக்கல, அது எல்லாத்தையும் ஹீல் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ இத பார்த்த உடனே நம்ம ஹியோல்பி இது எங்க நம்ம காங்க இழுத்துட்டு போகுது அப்படின்றத பார்த்து உடனே அந்த ஆர்மர் அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா அந்த ஆர்மர் டக்குனு ஒரு பக்கம் தான் டேமேஜ் ஆயிருக்கும். உடனே நம்ம காங்க இழுத்துட்டு ஓரமா போய் மொத்தமா நம்ம காங்க சுத்தி அப்புறம் தான் எந்திரச்சு உட்கார வச்சிருக்கும். இப்ப இந்த ஆர்மர் மொத்தமா நம்ம காங்க வச்சு எந்திரச்சு நின்றும். அத பார்த்த உடனே இந்த ஹியோல்பி இது தன்னதா அட்டாக் பண்ண வரப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த ஆர்மர் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிரும். அத பார்த்த உடனே இந்த ஹியோல்பிக்கு கோவம் வந்து கண்டிப்பா அவன சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி நேரா அந்த ஆர்மருக்கு முன்னாடி வந்து குதிப்பான். ஆனா அந்த ஆர்மர் டக்குனு அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிரும். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிரும். அத பார்த்த உடனே கண்டிப்பா உன்னை தப்பிச்சு போக விட மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு சின்ன கீ அட்டாக் கொடுத்து அந்த மொத்த இடத்தையும் துவம்சம் பண்ணிடுவான். அந்த இடம் அந்த மாதிரி ஆன உடனே அந்த ரபர்ல போய் அந்த ஆர்மர் மாட்டிக்கிறோம். இப்போ இத பார்த்த உடனே இந்த ஹியோல்பி யோசிப்பான். ஆக்சுவலா இந்த டிராகன் செயின் ஆர்மர் பத்தி நம்ம குவான்சா ஏற்கனவே சொல்லிருப்பான். இது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, மார்க்ஸ் எப்பயும் கூட சேர்த்து இதுவும் மொத்தமா அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லிருப்பான். அத கேட்ட உடனே ஹியோல்பி சொல்லிருப்பான். அது ஆரம்பத்துல இருந்து என்னோட தான் இருந்திருக்கணும், நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அத மார்க்ஸ் எப்பயும் கிட்ட கொடுத்ததுனால இப்போ என்னாச்சுன்னு பாத்தியா, அந்த ஐட்டமும் காணாம போயிடுச்சு, இப்போ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிருப்பான். அப்போ உடனே குவான்சாவும் சொல்லிருப்பான். அத மார்க்ஸ் எப்பயும் கிட்ட கொடுத்ததுனால மட்டும் தான் நீங்க டைரக்டா இன்வால்வ் ஆகாம எல்லா பிரச்சனையும் மார்க்ஸ் எப்பயும் பாத்துக்கிட்டா. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றது எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பவர் மட்டும் கிடைச்சிருச்சுனா இந்த மாதிரியான ஆர்மர்லாம் உங்களுக்கு தேவையே படாதுன்னு அந்த குவான்சா சொல்லிருப்பான். அப்போ உடனே ஹியோல்பி கேட்டிருப்பான். ஒருவேளை இந்த ஆர்மர் மட்டும் அழியாம அப்படியே இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா உனக்கு இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் தானே. இந்த ஆர்மரை அவேக்கன் பண்ணதே நீதான். ரொம்ப நாளா அப்படியே நார்மலா இருந்த ஒரு ஐட்டம் நீ தான் அவேக்கன் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அந்த மார்க்ஸ் எப்பயும் கிட்ட கொடுத்த. ஒருவேளை அது அப்படியே இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அப்ப இந்த குவான்சா சொல்லுவா. அப்படி ஒருவேளை அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதோட மாஸ்டர் அதுவே சூஸ் பண்ணிக்கிறோம். என்னோட வாழ்நாள் ஆசையை நிறைவேற்றதுக்கான ஒரு மாஸ்டர் அதுவே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு இந்த குவான்சா சொல்லிருப்பான். அப்ப இந்த ஹியோல்பி அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டான். ஆனா திடீர்னு இந்த ஆர்மர் இங்க இப்படி வந்துச்சு. குவான்சா அப்படி என்னதான் பண்ணா? ஒருவேளை அவன் தான் இத கண்ட்ரோல் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியோல்பிக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும். அப்ப திரும்பி அந்த ரபர்ல இருந்து அந்த ஆர்மர் எந்திரிச்சு நிக்கும். அப்ப இந்த ஹியோல்பிக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும். ஒருவேளை அந்த குவான்சா சொன்னா அந்த வாழ்நாள் ஆசை தன்னை எதிர்த்து நிக்கிறதோ அப்படின்னு. அது யோசிச்ச உடனே ஹியோல்பிக்கு ரொம்ப கோவம் வந்து அதுக்காக வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி நேரா போய் அந்த ஆர்மர் அட்டாக் பண்ணுவா. அந்த ஆர்மர் அதை பிளாக் பண்ணி நின்றும். அப்பதான் அந்த ஹியோல்பி சொன்னா இந்த இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். மார்க்ஸ் எப்பயும் இந்த ஆர்மர் அதோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸே பண்ண மாட்டான் அப்படின்னு. ஆக்சுவலா மார்க்ஸ் எப்பயும் இந்த ஆர்மர் போட்டுக்கும் போது இது அஃபென்சிவா யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா உண்மையிலே இது ஒரு டிஃபென்சிவ் ஆர்மர். இது அந்த ஆர்மரோட பவர் தான் இன்னும் வீக்கன் பண்ணும். இப்போ இந்த ஆர்மர் ஹீலிங், ப்ரொடெக்ஷன், ரெஸ்டோரேஷன் இந்த மூணு விஷயத்தை பண்ணும்போது தான் அதோட ஃபுல் பவர் வெளிய எடுத்துட்டு வரும். அப்பதான் இது உண்மையிலே ஒரு டிவைன் ஐட்டமா செயல்படும் அப்படின்னு இந்த குவான்சா சொல்லிருப்பா. அப்படியா அதையும் பார்த்துவோம்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு பெரிய கீ அட்டாக் அந்த ஆர்மரை சுத்தி இந்த ஹியோல்பி கிரியேட் பண்ணுவா. ஒரு பெரிய வில்வின் மாதிரி. அதுல இருந்து அந்த ஆர்மர் தப்பிச்சு மேல ஜம்ப் பண்ணிடும். ஆனா அந்த வில்வின்ல இருந்து போகக்கூடிய சின்ன சின்ன கைகள் எல்லாமே உடனே போய் அந்த ஆர்மரை பிடிச்சு நேரா அங்க இருந்து அதை தூக்கி வீசி நிலத்துல போட்டு மொத்தமா அடிக்கும். அடிச்ச உடனே இப்ப அதை தூக்கி நிப்பாட்டும். பக்கத்துல நம்ம ஹியோல்பி வந்துருவா. நம்ம ஹியோல்பியும் ப்ரொடக்ஷன் ஹீலிங் தானே பாத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கீ அட்டாக் அதோட சென்டர்லயே கொடுப்பான். கொடுத்த உடனே அந்த ஆர்மரோட மேல் பகுதி அப்படியே தெரிச்சிரும். உள்ள இருக்கிற நம்ம காங் தெரிய ஆரம்பிச்சிருவா. இப்ப நம்ம காங்கோட கழுத்தை பிடிச்சு இப்போ ஒருவேளை உன்னோட கழுத்தை அப்படியே நெரிச்சு பிச்சு போட்டுட்டு அப்படின்னா திரும்பி தலையை ஒட்ட வச்சு இது உன உயிரோட கொண்டு வரதா இல்லையான்றத பாத்துருவோமா, செக் பண்ணி பாத்துருவோமே சொல்லி நம்ம காங்கோட கழுத்தை நெரிக்க ஆரம்பா. அப்ப அவனோட கழுத்தை உடைச்ச மாதிரி அவனுக்கு தோணும். டக்குன்னு பார்த்தா அந்த முன்னாடி நம்ம காங் இருக்க மாட்டான். எல்லா பக்கமும் ஒரே இருட்டா இருக்கும். ஏற்கனவே நம்ம காங் அபிசர்வ் பண்ணால அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இந்த இடத்துல இருக்கும். ஆனா இது என்ன அப்படின்னா இது மொத்தமா அந்த டிராகன் செயின் ஆர்மர் தான். அந்த டிராகன் செயின் ஆர்மர் மொத்தமா நம்ம ஹியோல்பியை சேர்த்து மொத்தமா அந்த இடத்துல சுத்த ஆரம்பிச்சிரும். அதனாலதான் நம்ம ஹியோல்பிக்கு இந்த மாதிரிலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஹியோல்பி கண்ணுக்கு நம்ம குவான்சா தெரிய ஆரம்பா. அது நம்ம குவான்சாவோட இன்னர் தாட்ஸ் அவன் மனசுக்குள்ள ஸ்டோர் ஆன அந்த மெமரிஸ் இருக்குல்ல அந்த ஆர்மர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அதை தான் நம்ம ஹியோல்பி பாத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த குவான்சா என்ன சொல்லுவானா, நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சேன். என்னோட அந்த வாழ்நாள் ஆசையை நிறைவேற்றதுக்கான ஒரு ஆளை நான் கண்டுபிடிச்சேன். ஹெவன்லி டெஸ்ட்ராயர் போனதுக்கு அப்புறம் இந்த ஆசை இனிமேல் நிறைவேற்றவே முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதான் பிளாக் டிராகன் கிங் ஹியோல்பி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தாலும் அவரால அந்த டீமனிக் ரீஇன்கார்னேஷனை தாண்டி வர முடியுமான்றது நமக்கு தெரியாது. அப்படியே தாண்டி வந்தாலும் அவரால அந்த கேட்டை ஓபன் பண்ண முடியுமான்றது நமக்கு தெரியாது. ஆனா இங்க இப்படி ஒருத்தரை மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஹெவன்லி டெஸ்ட்ராயர் செத்து போயிட்டாருன்னு நினைச்சா அவர் திரும்பி உயிரோட வந்து இந்த மாதிரி ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவன் ஹெவன்லி டெஸ்ட்ராயரோட மொத்த பவர் இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுவும் அவர மாதிரியே இருக்கான். அவரோட ஸ்பிட்டிங் இமேஜ் மாதிரி இருக்கான். இவன் மட்டும் உயிரோட இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா என்னோட வாழ்நாள் ஆசையை என்னால நிறைவேற்ற முடியும். ஆனா இது ரொம்ப சீக்கிரம். இந்த ஒரு நிலைமையில அந்த காங் மட்டும் கண்டிப்பா இந்த ஹியோல்பியை ஃபேஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா ஹியோல்பி கிட்ட செத்து போயிடுவா. அதுக்கப்புறம் என்னோட ஆசை நிறைவேறாம போயிடும். அப்படின்னா என்ன பண்றது? ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. ஹியோல்பியை நான் சாக்ரிஃபைஸா கொடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணுவா. இது கேட்ட உடனே ஹியோல்பிக்கு கோவம் வந்து உடனே அந்த இன்னர் தாட்ஸ் போய் அடிப்பான். டக்குனு அந்த ஹியோல்பிக்கு என்ன ஆகுதுன்னே புரியாது. பார்த்தா அந்த இன்னர் தாட்ஸ் மறைஞ்சு போயிடும். அப்ப ஹியோல்பி ரொம்ப கோவம் வந்து அந்த டிராகன் செயின் ஆர்மரை எல்லா பக்கமும் உடைச்சு இது எல்லாத்தையும் பண்ணது குவான்சா தான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவருக்கு அதிகப்படியான கோவம் வரும். ஆனா இந்த ஒரு விஷயம் ஹியோல்பிக்கு தெரிஞ்சிச்சுன்றது குவான்சாவுக்கு தெரிய வந்துரும். நம்ம குவான்சாவும் யோசிப்பான். இந்த விஷயத்தை ஹியோல்பி கண்டுபிடிச்சிருவாருன்னு நான் யோசிச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்பாரு நான் யோசிச்சு பார்க்கவே இல்லையே. அது இப்ப நடந்துச்சு. மறுபடியும் என்னோட பிரெடிக்ஷன் தப்பா போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவன் நிறைய டாலிஸ்மன் சுத்தி கட்டி வச்சிருப்பான். அதுல ஒரு டாலிஸ்மன் எரிய ஆரம்பிச்சிரும். இந்த டாலிஸ்மன் எரிஞ்சிருச்சுன்னா அப்ப அவங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி
யோசிச்சுட்டு இருப்பான். அது யார் அப்படின்னா அந்த 3 பேரு, ப்ரூட்டல் கிங், அந்த ஈல்காக்ன்ற அந்த மாங்க், அப்புறம் நம்ம யோம்பி. இவங்க 3 பேர் வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம யோம்பி கையை வீசி வீசி நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப தெரியாம ஒரு பேரியர் ஸ்டோனை தட்டி விட்டுவாரு. இது தட்டி விட்டதுனால தான் இந்த டாலிஸ்மன் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அத பார்த்ததும் அந்த மாங்க் இங்க ஈல்காக்கு ரொம்ப கோவம் வந்து, அடே பைத்தியக்காரா, இந்த மாதிரிலாம் போய் பண்றியே, நீ இந்த மாதிரி தேவையில்லாம தொட்டு விட்டியே, இப்போ இதனால நம்ம வந்திருக்கோம்ன்றத ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பான். அதுவும் இல்லாம இனி யாருக்கு ட்ராப் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட்டா ட்ராப் ஆக்டிவேட் ஆயிரும். மேல இருக்கிற மொத்த சீலிங் அப்படியே இடிச்சிட்டு வந்து அங்க விழுக ஆரம்பிச்சிரும். மொத்தமா விழுக ஆரம்பிச்ச உடனே இவங்க தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த குவான்சாவுக்கு இவங்க 3 பேர் வந்துட்டாங்கன்றது கிளியரா தெரிஞ்சிரும். இதனால தான் இவன் ஆரம்பத்துல இவங்க பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ இவங்க தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பிளான போட ஆரம்பிச்சிருவான். இப்போ இவங்க 3 பேரும் அந்த விழுகிற அந்த கல்லுல இருந்து ஈஸியா தப்பிச்சு வெளில வந்துருவாங்க. ஆனா அதுல இருந்து வெளில வந்த உடனே அவங்க இன்னொரு ஆளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அவங்க எதிர்பார்க்காத ஒரு ஆள். இவன் உயிரோட இருப்பான்றத அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. அந்த மாங்குக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இவன் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ உடனே அந்த ஆப்போசிட்ல இருக்க ஆள் சொல்லுவா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு யோம்பி, ப்ரூட்டல் கிங், அப்புறம் உன்னை ஈல்காக்குன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்ததுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் யார் அப்படின்னா இவன் தான் அந்த டீமன் வார்லயே முக்கியமான ஆளு, டீமன் கட்டோட லீடர் ஓக்சியோன்பி, தி டீமன் லார்ட். இப்போ இவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவனை பார்த்ததும் அந்த மாங்குக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி. மத்த 2 பேர் எதுவுமே பேசாம அவனையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்னொரு பக்கம் அந்த டிராகன் செயின் ஆர்மரை உடைச்சிட்டு வெளில வந்த உடனே அந்த டிராகன் செயின் ஆர்மர் அங்க அப்படியே இல்லாம போயிடும். ஆனா அந்த இடத்துல திரும்பி நம்ம காங் இருக்க மாட்டான். நம்ம காங் திரும்பி எங்க போனான்னு சொல்லி தன்னோட கீயை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ஹியோல்பி சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவான். அப்படி பார்க்கும்போது தூரத்துல யாரோ நம்ம காங்க தூக்கிட்டு ஓடுற மாதிரி அவனுக்கு தெரியும். உடனே அந்த பக்கமா போக ஆரம்பிச்சிருவான். யாரை பார்த்தா நம்ம லானக்கா தான். கரெக்டான நேரத்துல நம்ம ஹியோல்பி பார்க்காத சமயத்துல டக்கு நம்ம காங்க தூக்கிட்டு மொத்தமா அந்த டிராகன் செயின் ஆர்மரோட அங்க இருந்து ஓடி வந்துரும். ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்த காரணத்தினால இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பா அவனை காப்பாத்திடலாம். இதுதான் அந்த டிராகன் செயின் ஆர்மரா. இந்த மாதிரி ஒண்ணு உனக்கு எப்படி கிடைச்சதுன்றது எனக்கு தெரியல. ஆனா இது இருக்கிறதுனால தான் இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு நம்ம காங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலா காங்க உள்ள மயக்கத்துல தான் இருப்பான். அந்த ஆர்மரை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹியோல்பி வரமாட்டான்னு அந்த லானக்கா யோசிக்கும் போது டக்குனு ஒரு பெரிய அட்டாக் அந்த இடத்துல ஹியோல்பி யூஸ் பண்ணுவான். நம்ம ஹியோல்பி ரொம்ப கோவத்தோட இருப்பான். இப்ப அவனோட வாழ்நாள் ஆசையை நிறைவேற்ற போறது இந்த காங் தானே. அப்ப இவனோட தலையை வெட்டி கொண்டு போய் அந்த ஆசையோட அதையும் மொத்தமா அழிக்கணும். அப்புறம் அந்த குவான்சா அழிக்கணும்னு சொல்லி அந்த குவான்சா மேல ரொம்ப கோவத்துல இப்ப நம்ம காங்க கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த ஒரு அட்டாக் அந்த டிராகன் செயின் ஆர்மர் எப்படியோ பிளாக் பண்ணிரும். அதனால அதோட கையும் காலும் பிச்சு போயிடும். திரும்பி அந்த கையும் காலையும் ஒட்ட வச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஹியோல்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த டிராகன் செயின் ஆர்மரால ஹியோல்பி எதிர்த்து ஒண்ணும் பெருசா பண்ண முடியாது. இப்ப இந்த சண்டை இங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம லானக்கா இருக்கல, அது ரொம்ப தூரம் தள்ளி வந்து விழுந்திருக்கும். ஆக்சுவலா அந்த லானக்காவை தள்ளி விட்டது அந்த டிராகன் செயின் ஆர்மர் தான். எப்படியோ அவளை ஹியோல்பி கிட்ட இருந்து காப்பாத்தி தள்ளி விட்டுருச்சு. அப்ப தூரத்துல இருந்து நம்ம லானக்கா கவனிக்கும் போது அந்த டிராகன் செயின் ஆர்மர் ஹியோல்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்கும். அப்ப அந்த ஹியோல்பியும் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி வந்து அந்த ஆர்மரோட தலையை வெட்டுவான். ஆனா டக்குனு திரும்பி அந்த தலையை ஒண்ணா சேர்க்க ஆரம்பிச்சிரும். திரும்பி இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கீ அட்டாக் அதோட வயித்துக்கிட்டே கொடுப்பா. ஆனா அப்பயும் அந்த கீ அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக வயித்துல ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அந்த அட்டாக்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிரும். இப்ப இத கண்டிப்பா காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மொத்தமா அட்டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரியான ஒரு ஐட்டம்ல என்ன எதிர்த்து நிக்க முடியாதுன்னு. அப்பதான் நம்ம லானக்காவுக்கு ஒரு டவுட் வரும். ஆமா அந்த ஆர்மர் அங்க என்ன பண்ணுது அப்படின்னு. ஏன்னா காங்கே பக்கத்துல நிக்கிறான். அந்த ஆர்மர் மட்டும் அங்க தனியா என்ன பண்ணுதுன்னு சொல்லி நம்ம லானக்கா யோசிச்சுட்டு இருப்பா. ஆக்சுவலா அந்த ஆர்மர் தனித்தனியா பிரிஞ்சு ஒரு பகுதி நம்ம கானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவும் இன்னொரு பகுதி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, அதாவது ஹியோல்பியை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகவும் தனித்தனியா சண்டை போடுது. இப்பதான் நம்ம காங்க காப்பாத்த முடியும்ன்றதுக்காக தான் இந்த ஆர்மர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. திரும்பி இந்த ஆர்மர் சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ணி மொத்தமா அந்த ஆர்மர் அழிக்க ட்ரை பண்ணுவான் இந்த ஹியோல்பி. அதுல அந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போயிடும். அந்த ஆர்மரோட ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் அவன் கால் கிட்ட கிடக்கும். பார்த்தா அந்த பீஸும் டக்குனு மாறி ஒரு ஃப்ளூயிட் மாறி அந்த நேரத்துக்குள்ள போக ஆரம்பிச்சிரும். அப்ப அதை பார்த்தோன்னே தான் கவனிப்பா, காங் இங்கேயும் இல்ல, அந்த ஆர்மர் தான் தன்னை வச்சு ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருக்குன்னு. திரும்பி தன்னோட கீயை யூஸ் பண்ணி நம்ம காங் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவா. அப்ப தூரத்துல நம்ம லானக்கா காங்க தூக்கிட்டு போறது அவனுக்கு மறுபடியும் தெரிய வந்து மறுபடியும் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வருவான். இப்போ நம்ம லானக்கா அந்த பக்கம் போயிட்டு இருப்பால. அப்படி போகும்போது காவு போக்க சந்திப்பா. ஆக்சுவலா ஏற்கனவே அவ காங்க ஃபாலோ பண்ணப்ப காவு போக்கும் காங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்றது அவளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப நம்ம காங்க கீழ இறக்கி நம்ம காங்க செக் பண்ண ஆரம்பிச்சிருவான் காவு போக். அப்ப அவன் உயிரோட தான் இருக்கான். ஆனா அவனோட பல்ஸ் ரொம்ப ஃபெயிண்டா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டே போகுது அப்படின்றத அப்பதான் அவனால ஃபீல் பண்ண முடியும். அப்ப திடீர்னு நேரத்துல இருந்து திரும்பி அந்த டிராகன் செயின் ஆர்மரோட இன்னொரு பகுதி இருக்குல, அது வந்து மொத்தமா நம்ம காங்க சுத்த ஆரம்பிச்சிரும். இது மார்க்ஸ் எப்ப சண்டை போடும்போது இருந்த ஆர்மர் ஆச்சு, இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம காவு போக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். இப்போ இது இங்க வந்துருச்சுனா கண்டிப்பா அவனும் திரும்பி வந்துருவான்னு நம்ம லானக்கா அந்த பக்கமா திரும்பி பார்க்கும். பார்த்தா திரும்பி அந்த இடத்துக்கு அந்த ஹியோல்பி வருவா. ஒரு பெரிய அட்டாக் அந்த இடத்துலயும் கொடுப்பா. இந்த ஹியோல்பி வந்த உடனே வேற வழியே கிடையாது, இவனை நம்ம தான் சமாளிச்சாகணும்னு சொல்லி நம்ம காவு போக் முடிவு பண்ணிடுவா. அப்ப லானக்கா திரும்பி பார்த்து நீ காங்க தூக்கிட்டு இங்க ஓடி போயிரு, நான் எப்படியாவது இவனை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அந்த நேரத்துல ஏற்கனவே அந்த ஆர்மரை பிடிச்சு வைக்கிறதுக்கு இவன் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணால. இப்போ அந்த ஒரு அட்டாக் வச்சு நம்ம காவு போக்க மொத்தமா அப்படி கிழிக்க ஆரம்பிச்சிருவான். நம்ம காவு போக்க அதை பிடிச்சு மொத்தமா பிச்சு இழுக்க ட்ரை பண்ணுவான். அவனோட மொத்த ஸ்ட்ரென்த்தை வச்சு இழுப்பான். அதுல இருந்து தன்னோட கீயை இழுக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப ஹியோல்பிக்கு இது கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அதை பிச்சு எடுத்த உடனே அது மொத்தமே கீ தானே, அந்த கீ எல்லாத்தையும் நம்ம காவு போக் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட மொத்த உடம்புமே எரியற மாதிரி இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு மனுஷனோட கீ தானா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம லானக்காவும் காங்கோ அங்கே இருக்கிறத அவன் கவனிப்பான். நீ ஏன் இங்கே இருக்க, நீ காங்க தூக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அப்ப லானக்கா சொல்லும், இல்ல நம்ம ரெண்டு பேருமே தப்பிச்சு ஓடி போயிடலாம்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, அது வரைக்கும் அவன் பொறுக்க மாட்டான்னு சொல்லும்போது கரெக்டா நம்ம ஹியோல்பி பின்னாடி இருந்து உங்களை அட்டாக் பண்றதுக்காக வந்துருவா. கடைசி நிமிஷத்துல நம்ம காவு போக்கு அதை பார்த்து எப்படியோ அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிடுவாரு. அதை பார்க்கும்போது ஹியோல்பிக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். அப்ப நம்ம காவு போக்கு ஹியோல்பியோட கையை பிடிச்சு அவனோட கீ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. தன்னோட கீ அப்சர்வ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு தன்னோட இன்னொரு கையை வச்சு அவன பெரிய அட்டாக் கொடுத்து அந்த அட்டாக் வச்சு அவன பின்னாடி தள்ளிடுவா. அப்ப இந்த அட்டாக் பிளாக் பண்ணி முடிச்ச உடனே திரும்பி நம்ம காவு போக்கு பின்னாடி திரும்பி பாப்பா. பார்த்தா நம்ம லானக்காவோட கையில அடிபட்டிருக்கும். நம்ம காங்க ப்ரொடெக்ட் பண்ண காரணத்தினால நம்ம லானக்காவுக்கு அடிபட்டுருச்சு. ச்சே, இதுக்காக தான் இவங்க ஆரம்பத்திலே நான் இங்க இருந்து போக சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம காவு போக்கு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ உடனே நம்ம ஹியோல்பி கேட்பா, ஆமா உனக்கும் அந்த காங் ஜின் யாங்சோக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு. அப்போ உடனே காவு போக் சொல்லுவா, அவரை நான் மாஸ்டர்னு கூப்பிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நம்ம ஹியோல்பிக்கு ஒரு டவுட் இருக்கும், இவன் எனர்ஜி அப்சர்ப்ஷன் டெக்னிக் தான் யூஸ் பண்றானா, அது அவருக்கு சம்பந்தப்பட்ட டெக்னிக்கா தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ அவனே சொன்னதுக்கு அப்புறம் அப்ப இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிடுவான். அப்போ உடனே நம்ம காவு போக்கும் அவன் யாருன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நம்ம ஹியோல்பி கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் முடிவு பண்ணுவா. அது என்ன அப்படின்னா, ஒரு ஆப்போனன்ட் தோத்து போயிட்டாங்க அப்படின்னா இந்த சண்டை முடிஞ்சதா அர்த்தம், நீங்க ஜெயிச்சதா அர்த்தம். உங்க ஆப்போனன்ட் இப்ப சண்டை போட முடியல அப்படி இருந்தும் கூட இந்த சண்டையை நீங்க ஏன் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரூல்ஸ் படி இப்பவே இந்த சண்டை முடிச்சு போய் விட்டுட்டு போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி கேட்பா. அது கேட்ட உடனே இந்த ஹியோல்பியும் கேட்பா, என்னது ரூல்ஸா, ரூல்ஸ் பத்தி நீ பேசுறியா, சண்டை இன்னும் முடியவே இல்ல, அதுக்குள்ள உள்ள வந்து குதிச்சு நீ ரூல்ஸ்
ரூல்ஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கியா? ஒருவேளை நீ சொல்றதை எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தர் தோல்வியை ஒத்துக்கிட்டாலோ இல்ல செத்து போனாலும் மட்டும் தான் சண்டை முடியும் தான் நம்ம ரூல்ஸ் எழுதி இருக்கோம். அப்படி இருக்கிறப்ப நீ ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்க. ரூல்ஸ் பிரேக் பண்ணதுக்கான கான்சிக்வென்ஸ் நீ ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கியா அப்படின்னு சொல்லி காவு பத்தி கேட்பா. நம்ம காவு வேற வழியே கிடையாது. அவன் எப்படியாவது இங்க இருந்து ஓடிடலாம் தான் நினைக்கிறான். ஆனா சண்டை போட்டு தான் ஆகணும்னா அதை போட்டுறதுக்கு தான் தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னோட கீயை ரிலீஸ் பண்ணுவான். அப்ப அந்த டீமன் கீயை சேர்த்து ரிலீஸ் பண்ணுவான். ஆக்சுவலா நம்ம காவு அவன் கிட்ட அந்த கேள்வி கிட்ட இருந்து கீ எடுத்தால. அப்ப அந்த கீ அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லாம அதை தான் கூட அசிமுலேட் பண்ணிட்டான். அந்த கீயை யூஸ் பண்ற லெவலுக்கு வந்துட்டான். இப்போ இத பார்த்தோனே தான் நம்ம கேள்விக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பரவாயில்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்க, உன் கூட சண்டை போடுறது நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு பெரிய அட்டாக் ரிலீஸ் பண்ணுவான். உன் பவரோட லிமிட் என்னன்றதை செக் பண்ணி பாத்துருவோமா, அப்படி எவ்வளவு எனர்ஜி தான் உன்னால அப்சர்வ் பண்ண முடியுதுன்றதை செக் பண்ணி பாத்துருவோம்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு பெரிய அட்டாக் ரிலீஸ் பண்ணுவான். இப்ப வேற வழியே இல்லாத காரணத்தினால நம்ம காவுக்கு இன்னொரு அட்டாக் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவும் டைரக்டா ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நம்ம காங்கோட உடம்புல அந்த டிராகன் செயின் ஆர்மர் சுத்தி இருக்குல, அப்ப அதுக்குள்ள நம்ம காங்கோட கான்ஷியஸ்னஸ் முடிச்சதா இருக்கும். அப்ப நார்மல் பின்னாடி இருந்து கேக்கும், என்ன பாத்துக்கிட்டு இருக்கானு. அப்போ நம்ம காங்கோ சொல்லுவான், தூரத்துல இருந்து யாரோ கத்துற மாதிரி எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு. ஓ அதுவா, அவங்க எல்லாரும் உனக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உன்னோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் சண்டை போடுறாங்க. அவங்க சண்டை போடுறதுனால மட்டும் தான் என்னால உன்னோட காயங்கள் எல்லாத்தையும் குணமாக்க முடிஞ்சிச்சு. ஆனா என்னால ரொம்ப நேரம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, என்னால ரொம்ப நேரம் இதை தாக்கு பிடிக்க முடியாது. நான் ஆரம்பத்திலே உன்கிட்ட சொன்னேன்ல, உனக்கு வாய்ப்பு கிடைச்சப்ப இந்த இடத்துல இருந்து ஓடிடு, எப்படியாவது உன்னோட உயிரை காப்பாத்திக்க அப்படின்னு. ஆனா நீ தான் பிடிவாதம் பிடிச்சு இந்த சண்டையை கண்டினியூ பண்ணணும் முடிவு பண்ணி இந்த சண்டையும் போட்ட. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனா இந்த விளைவுகள் எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா உனக்கு பதிலா அவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உன்னோட அரகன்ஸோட விளைவுகளை தான் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவா. அப்போ உடனே நம்ம காங்கோ கேப்பா, ஆமா யார் நீ அப்படின்னு. நான் தான் உன்னோட கார்டியன் ஏஞ்சல், என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஆர்மர் கேட்கும்போது நம்ம காங்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே மேந்த மேந்த முடிச்சுக்கிட்டே இருப்பான். இது உனக்கு இது ஞாபகமே இல்லையா? சரி நீ யாருனாலும் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ என்ன ஸ்டேட்ல இருக்கனாலும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது அதுவுமே நம்ம காங்கு ஞாபகம் இருக்காது. அப்போ உடனே இந்த கார்டியன் ஏஞ்சல் சொல்லும், நீ சீக்கிரமாவே சாக போற அப்படின்னு. என்னதான் நம்ம காங்கோட எக்ஸ்டர்னல் குன்ஸ் எல்லாத்தையும் அந்த டிராகன் செயின் ஆர்மர் எப்படி குணப்படுத்திட்டாலும் நம்ம காங்கோட கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிருச்சு. அவன் யாருன்றது அவனுக்கே தெரியாம போயிடுச்சு. இப்ப நம்ம காங் அவன் யாருன்றதை ரியலைஸ் பண்ணி திரும்பி இந்த சண்டைக்குள்ள வந்து நம்ம ஹியோல்பியை தடுத்தா மட்டும் தான் உண்டு. இல்ல ஹியோல்பியை யாராலையும் சமாளிக்க முடியாது. நம்ம காங்கு இப்படியே செத்து போயிடுவா. இப்ப நம்ம காங்கால வந்து இது எல்லாத்தையும் பண்ண முடியுமா, ஹியோல்பியை எப்படியாவது அவனால கொல்ல முடியுமா, என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த சாப்டர்ஸ்ல பார்ப்போம்.